ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் ராஜசேகரன் ஃப்ரம் ஸ்டடி படி. இன்றைக்கி நம்ம 6/1/2022 டெய்லி நியூஸ் அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆர்டிகல்ஸ் என்டிஆர்எஃப் பற்றி ஒன்று, போஸ்ட் ஆக்ட் ஒன்று, சைனீஸ் சேலஞ்ச் பற்றி ஒரு எடிட்டோரியல், டிஎன் ஃபிஷர்மேன் இஷ்யூ, கன்சர்ன் இன் நேஷ்னல் லா யூனிவர்சிட்டிஸ் எடிட்டோரியல், அப்புறம் மிசலேனியஸ் டாபிக்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இன்ஃபார்மேட்டிவ் சொல்லிக்கிறேன். நம்ம ஸ்டடி படியில் வேரியஸ் கோர்சஸ் ஃபார் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, குரூப் 1, குரூப் 2 வித் மென்டார்ஷிப்போடு போயிட்டுருக்கு. வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் லைக் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எல்லாமே எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அதோட அந்த கோர்ஸோட ஃபீ டீட்டெயில்ஸோட இந்த பிடிஎஃப்பில் இருக்குது. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் குவரிஸ் இருந்துச்சுன்னா இந்த கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் டெலகிராமில் கேட்டுக்கோங்க. இந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஆல்சோ இன்ஸ்டாவில் ஸ்டடி படி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். ஓகே, இன்றைக்கி நம்மளோட ஆர்டிகல்ஸ் பற்றி போகலாம். போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் ஒரு கோட் பார்த்துருவோம். இன்றைக்கான கோட் ரத்தன் டாட்டா சொன்னது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன் லைஃப் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு கீப் அஸ் கோயிங் பிகாஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் ஈவன் இன் அன் இசிஜி மிஷின்ஸ் மீன் வி ஆர் நாட் அலைவ். ஓகே, நம்மளுக்கு தெரியும் இசிஜி மிஷின், அதில் கூட நம்ம லைஃப் இருக்கனால தான், ஹார்ட் பீட் இருக்கனால தான் அப்படி காமிக்குது. அதுலேயும் ஸ்ட்ரைட் லைன்னா நம்மளுக்கு உயிர் இல்லைன்னு அர்த்தம். ஸோ லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும், அப்போ தான் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த அழகான கோட்டோட நம்ம இன்றைக்கான கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கான ஃபஸ்ட் ஆர்டிக்கல் என்டிஆர்எஃப் பற்றி. என்டிஆர்எஃப் ஃபண்ட்ஸ், அதாவது இப்போ ரீசெண்டாக நடந்த அசம்பிளியில், நம்ம டிஎன் அசம்பிளியில் 6230 crore இப்போ ரீசெண்டாக நடந்த ஃப்ளட்டுக்காக எங்களுக்கு ரிலீஃப்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சென்டர்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் பார்ப்போம். என்டிஆர்எஃப்னா என்னென்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்டிஆர்எஃப்னா நேஷ்னல் டிசாஸ்டர், ஜூம் பண்ணிக்கிறேன், நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட். ஓகேவா, என்டிஆர்எஃப். இதுக்கு முன்னாடி எப்படி இதோட நேம் இருந்துச்சுன்னா நேஷ்னல் கெலாமிட்டி கண்டின்ஜென்சி ஃபண்டுன்னு இருந்துச்சு. இப்போ நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டுன்னு மாற்றிருக்காங்க. இது எதுக்கு கீழே வருதுன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2005 கீழே வருது. இது அந்த நம்ம பார்த்தோம்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2005, அதில் செக்ஷன் 46 வருது. இது எந்த அக்கௌண்ட்டுக்கு கீழே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா பப்ளிக் அக்கௌண்ட். ஸோ நம்மளுக்கு வேரியஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, அதில் பப்ளிக் அக்கௌண்ட்டுக்கு கீழே இதை ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதோட ரிசர்வ் ஃபண்ட்ஸ், இது ஒரு ரிசர்வ் ஃபண்ட் நாட் பியரிங் இன்ட்ரெஸ்ட், இதில் இன்ட்ரெஸ்ட்லாம் வராது. ஸோ பப்ளிக் ஃபண்டுனா என்னென்னு பார்ப்போம். பப்ளிக் அக்கௌண்ட்ஸ்னால் என்னென்னா, பப்ளிக் அக்கௌண்ட் நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே ஆர்டிகல் 266 Clause 2 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் கவர்மெண்ட் ஒரு பேங்கர் மாதிரி ப்ளே பண்ணுவாங்க, பேங்கர் ரோலை இவங்க ப்ளே பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்ட் எடுத்துக்கோங்க. ப்ராவிடென்ட் ஃபண்ட்னா ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, வேலைக்கு போனோடனே உங்கள்கிட்ட மந்த்லி நீங்கள் உங்களோட இதுலேருந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 அப்படின்னு மந்த்லி கட்டிக்கிட்டே வரீங்க. கடைசியில் நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு தருவாங்க. ஸோ இதுதான் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்கிறது. இந்த மாதிரி ஸ்மால் சேவிங்ஸ் இந்த மாதிரிலாம் இப்போ கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, மாதம் 1000 ரூபா உங்கள் சம்பளத்துலேருந்து கொடுத்துட்டே வரீங்க. அவங்க அந்த காசை யூஸ் பண்ணிப்பாங்க, லோன் கொடுக்குறது, அந்த காசை வேறு எங்கேயாச்சும் லோனாக கொடுத்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்கிறது, அந்த மாதிரி கவர்மெண்ட் யூஸ் பண்ணிப்பாங்க. பட் ஏன்னா அது பேங்கரோட ரோல் தானே, பேங்கரோட ரோல் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ இவங்களும் பண்ணிப்பாங்க. ஆனால் அந்த டைம் முடியும் போது, நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது இதை அவங்க நான் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அதை கொடுத்துருவாங்க. ஸோ இது இந்த ஃபண்டு டஸ் நாட் பிலாங் டு கவர்மெண்ட்டு. ஏன்னா தே ஹாவ் டு பே பேக் அட் சம் டைம். என்னதான் இருந்தாலும் இது அவங்களோட காசில் அவங்க சம்பாரிச்சுக்கிறாங்க. பட் கடைசியாக நம்ம கட்டினதை திரும்ப அவங்க கொடுத்துடணும். ஸோ இதுதான் ஒரு இந்த இதுக்கு கீழே தான் என்டிஆர்எஃப்பும் வருது. இந்த மாதிரி இந்த எக்ஸ்பெண்டிச்சர் இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸில் போடுறத அந்த காசை எடுக்கணும்னா பார்லிமெண்ட்டுக்கிட்ட அப்ரூவ் வாங்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது பார்லிமெண்ட்டில் ஒரு பெர்மிஷன் வாங்கி ஓட் பண்ணி அந்த ஒவ்வொரு பணமும் எடுக்கும் போது ஓட் பண்ணி அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ண தேவையில்ல. இது டேரெக்டாக எக்ஸிக்யூட்டிவே பார்த்துக்கலாம். எக்ஸிக்யூட்டிவ்னா இப்போ பிரைம் மினிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணி பிரசிடென்ட் இதுக்காக ரிலீஸ் பண்ணுங்கள், ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேட்டால் பிரசிடென்ட் சைன் பண்ணும். ஸோ இப்படியே வாங்கிடலாம்.
இதுக்கு வந்து பார்லிமெண்ட்ரி அப்ரூவல் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த ஃபண்டை வந்து மேனேஜ்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் மீட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஃபார் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ், ரிலீஃப், ரீஹாபிலிட்டேஷன். மறுவாழ்வு மையம் சொல்லுவாங்க, ரீஹாபிலிட்டேஷன் மறுவாழ்வு. ஏதாச்சும் ஒரு டிசாஸ்டரில் இப்போ ஃப்ளட்டு இப்போ ரீசெண்டாக நடந்ததுனால அதை எடுத்துப்போம். ஃப்ளட்னால் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு வந்து ரிலீஃப், எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ், அப்புறம் வந்து அவங்கள வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும், அப்போ அதுக்கு வந்து காசு தேவையில்ல. ஸோ அது மாதிரிலாம் ரீஹாபிலிட்டேஷன். ஓகேவா? டியூ டு எனி த்ரெட்டனிங் டிசாஸ்டர் சிச்சுவேஷன் ஆர் டிசாஸ்டர். இட் சப்ளிமெண்ட்ஸ். இதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது வந்து என்னென்னா, இப்போ நேஷ்னல் லெவலில் பார்த்தது என்டிஆர்எஃப். ஓகேவா? அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் எஸ்டிஆர்எஃப்னு ஒன்று இருக்குது, ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டு. இந்த ஃபண்டு வந்து ஒன்று ஸ்டேட் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து இதிலேருந்து தான் தருவாங்க, என்டிஆர்எஃப்லேருந்து தருவாங்க. ஓகேவா? இது சப்ளிமெண்ட் பண்ணும், என்டிஆர்எஃப்லேருந்து இதுக்கு தருவாங்க. இப்போ எஸ்டிஆர்எஃப்பில் ஃபண்டு இல்லை, இவங்களுக்கு தேவையான, இப்போ தமிழ்நாட்டில் ஃப்ளட்டு வந்துச்சு, பட்டு அதை சமாளிக்கிற அளவு எஸ்டிஆர்எஃப்பில் தமிழ்நாட்டுக்கிட்ட இல்லை. ஸோ வந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க என்டிஆர்எஃப்லேருந்து எங்களுக்கு தாங்கன்னு. எஸ்டிஆர்எஃப் வந்து ஒரு ப்ரைமரி ஃபண்ட் அவைலபிள் வித் ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ நம்ம பார்த்த மாதிரி தான், என்டிஆர்எஃப் எதுக்கு பார்த்தோமோ அது நேஷ்னல் லெவலில், இது ஸ்டேட் லெவலில். அதே மாதிரி சென்ட்ரு வந்து இந்த எஸ்டிஆர்எஃப்க்கு வந்து ஸ்டேட் லெவலுக்கு வந்து 75% வந்து அவங்க ஃபண்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வர ஸ்டேட்ஸ்க்கு. இப்போ நம்மளுக்கெலாம் வந்து நம்ம ஸ்டேட் ஆர் வேறு யூடிஸ் அதுக்கெலாம் வந்து இது தான் 75%. ஒரு சில ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ்க்கு மட்டும், ஸ்டேட்ஸ் யூடிஸ்க்கு மட்டும் 90% வந்து அவங்களோட ஸ்டேட் எஸ்டிஆர்எஃப்க்கு வந்து 90% வந்து இந்த என்டிஆர்எஃப்லேருந்தே ஃபண்ட் பண்ணிடுவாங்க. அது வந்து ஒரு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸு, சிக்கிம், உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஏன்னா இங்கெல்லாம் வந்து ஹில்லி டெரைன்ஸ், மெயினாக ஹில்லி டெரைன்ஸ் அண்ட் ட்ரைபல் அந்த மாதிரி. ஸோ இவங்களுக்கு வந்து இவங்களாம் மோர் வல்னரபுளில். ஸோ அவங்களாம் அஃபெக்ட் ஆக நிறையா சான்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்களாம் க்ரோத் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்ஸ்க்கு வந்து இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்து ஃபினான்சிங். இது வந்து இப்போ என்டிஆர்எஃப்க்கு எப்படி காசு போகும் அப்படின்னா, ஃபினான்சிங் எப்படின்னா, செஸ்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். செஸ் நம்ம கிளாஸ் ஃபாலோ பண்ணிட்டே வந்திருந்தால் செஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும், சர்சார்ஜ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். நான் இங்கே திரும்பியும் ஃபுல்லாக எடுக்கல, நான் ஒரே ஒரு லைனில் மட்டும் சொல்கிறேன். டேக்ஸ் ஆன் டேக்ஸ், டேக்ஸ் ஆன் டேக்ஸ். ஓகேவா? செஸ்ன்ற ஒரு டேக்ஸ் ஆன் டேக்ஸ். ஒரு அதிகப்படியான அதுலேயும் நான் ஒரு 2 விஷயம் சொல்லியிருந்தேன், அது கீழே இருக்குது. பட்டு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். ஒரு 2 விஷயம் சொல்லியிருப்பேன். ஒன்று நான் சொல்கிறேன், சின்குட்ஸ். இன்னொன்று என்னென்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி குட்ஸ்க்கெலாம் வந்து டேக்ஸுக்கு மேலே இன்னொரு டேக்ஸ் போட்டு சின்குட்ஸ்னால் என்னென்னு நம்ம பார்ப்போம். அதுவும் சொல்லியிருக்கேன், பட் கீழே உங்களுக்கு அதுக்காக ஒரு பிடிஎஃப் வச்சுருக்கேன், அதுக்காக காமிக்கிறேன். இந்த மாதிரி குட்ஸ்க்கெலாம் வந்து ஒரு டேக்ஸ் போட்டு அதுக்கு மேலே இன்னொரு டேக்ஸ் போட்டு அந்த மாதிரி வர காசுலாம் வந்து அதை தான் செஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இதை அந்த மாதிரி காசு கலெக்ட் பண்ணது தான் இந்த இதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? கரண்ட்லி NCCDன்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் கெலாமிட்டி கண்டின்ஜென்ட் டியூட்டி. இதுதான் வந்து அந்த செஸ் பேர். levied to finance the NDRF and additional budgetary support is provided as and when necessary. இப்போ வந்து நம்மளுக்கு திடீர்னு ரொம்ப தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் கவர்மெண்ட்டும் வந்து ஒரு பட்ஜெட்டில் வந்து சப்போர்ட் பண்ணுற, அதாவது பட்ஜெட்லேயும் கொஞ்சம் கொண்டு வந்துப்பாங்க, என்டிஆர்எஃப்க்கு இவ்வளோ ஒதுக்கும் அப்படின்ற மாதிரி. ப்ளஸ் மெயினாக வந்து இந்த நேஷ்னல் கெலாமிட்டி கண்டின்ஜென்ட் டியூட்டியில் தான் அந்த செஸ் கொண்டாந்து அதுக்கு வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ NCCD is levied in case of goods specified in 7th schedule, goods manufactured or produced. இப்போ இங்கே 7th ஷெட்யூல்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன, அது 7th ஷெட்யூல் நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்க ஷெட்யூலா அப்படின்னு சர்ச் பண்ணும்போது 7th ஷெட்யூல்னு ஃபினான்ஸ் ஆக்ட்டுக்குன்னு ஒரு ஷெட்யூல்ஸ் இருக்குது. ஃபினான்ஸ் ஆக்ட் அதுக்குன்னு இருக்க ஷெட்யூல்ஸில் அந்த ஷெட்யூலில் 7th ஷெட்யூலில் சில குட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த குட்ஸில் தான் வந்து இந்த செஸ் போடுறாங்க. ஓகேவா? நான் அந்த பிடிஎஃப் வந்து இதிலேருந்து டவுன்லோட் பண்ணேன். நான் ஒரு நிமிஷம் எடுக்கிறேன். இந்த பிடிஎஃப் தான் வந்து மினிஸ்ட்ரியிலேருந்து டவுன்லோட் பண்ணது. இது வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வருது. 7th ஷெட்யூல் ஆஃப் ஃபினான்ஸ் ஆக்ட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபினான்ஸ் ஆக்ட் இது இருக்குல்ல, இதில் வர குட்ஸ் பாருங்களேன், பான் மசாலா, சிகரெட், இந்த சிகரெட் இதெல்லாம் தான் நான் டொபாக்கோ,
ஹுக்கா குட்கா இதெல்லாம் தான் நான் வந்து சின் குட்ஸ்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இதே மாதிரி கீழே வந்து இந்த வெஹிக்கிள்ஸ், இந்த மாதிரி ஏர் கண்டிஷன் வெஹிக்கிள் இதெல்லாம் வந்து என்ன குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன். ஒரு ஆடம்பர செலவு அதெல்லாம். ஓகேவா? இந்த மாதிரி 7 ஷெட்யூலில் இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் செஸ் போட்டு அதில் வர காசை தான் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ அதை தான் இங்கே பார்க்குறோம். ஓகேவா? இதுதான் அந்த 7 ஷெட்யூலில் உள்ளது. அதுக்கப்புறம் இதை மானிட்டர் பண்ணுறதுக்காக இதை யார் வந்து இது பண்ணுவாங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் கோஆப்ரேஷன். இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர். இவங்க வந்து அக்ரிகல்ச்சரில் வரும்ல, ட்ராட், ஹெயில் ஸ்டார்ம்ஸ், பெஸ்ட் அட்டாக்ஸ், கோல்டு வேவ், ஃப்ராஸ்ட், ஒயில் ரெஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி வர்றதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சரில் வர எமர்ஜென்சிஸ் எல்லாம் வந்து இவங்க பார்த்துப்பாங்க. ஆனால் ரெஸ்ட் ஆஃப் த நேச்சுரல் கலாமிட்டிஸ் லைக் இப்போ ஃப்ளட்டு அதெல்லாம் வந்துச்சுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் பார்த்துப்பாங்க. ஓகேவா? அப்புறம் கேக் தான் வந்து இதை ஆடிட் பண்ணுறாங்க. இந்த என்டிஆர்எஃப்பை ஆடிட் பண்ணுறது கேக், அந்த அக்கௌண்ட்ஸ்லாம் பார்க்குறது கேக் சரியாக இருக்கான்னு பார்க்குறது. ஸோ கேகுக்கான ஆர்டிக்கல் என்ன நம்ம கான்ஸ்டியூஷனில் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கேக் பற்றியும் இன்றைக்கி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துடலாமான்னு நினச்சேன். பட்டு நம்ம ஆல்ரெடி நான் இதிலேருந்தே இந்த ஆர்டிக்கல்லேருந்து என்டிஆர்எஃப் எடுத்துகிட்டு வந்தேன்னா, ப்ளஸ் இந்த இடத்துல வேறு இன்னொன்று கொடுத்துருந்தாங்க, கொஸ்டின் ஹவர்னு. அதாவது எப்பயுமே வந்து ரெகுலராக வந்து இந்த மாதிரி பார்லிமெண்ட்டில் நடக்கிறத கவர்னர் வந்து அட்ரஸ் பண்ணும்போது பொதிகையில் போடுவாங்க. அப்புறம் யூடியூப் சேனலில் ஒன்றில் இந்த டைரக்டரேட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன் அந்த இதில் வந்து லைவாக போடுவாங்க. பட் ஃபஸ்ட்டு டைம் வந்து கொஸ்டின் ஹவர், வீடியோஸ் ஆஃப் கொஸ்டின் ஹவரையும் ஷெட்யூல் பண்ணுறாங்க. அதாவது அதையும் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க கொஸ்டின் ஹவரையும் அப்படின்னும் போது, அப்போ கொஸ்டின் ஹவர்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காக அந்த ஃப்ளோ கொண்டு வந்தேன் நான். அதனால் வந்து கேக் வந்து நம்ம இன்னொரு நாள் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஒரே நாளில் எல்லாமே இது பண்ண வேணாம், ஆல்ரெடி நிறையா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ கேகோட ஆர்டிக்கல் மட்டும் எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்னேன்ல, 0 ஹார்னா கொஸ்டின் ஹார்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு கொஸ்டின் ஹார்னா என்னென்னு தெரியும். ஸோ பார்லிமெண்ட்டில் என்ன நடக்குது, பார்லிமெண்ட்டோட பேசிக் நான் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2-3 கிளாஸஸ் பிஃபோர் நம்ம பார்த்தோம். பார்லிமெண்ட்டில் என்னென்ன இருக்குது, லோக்சபா, ராஜ்யசபா, அந்த மாதிரி வந்து நம்ம பார்லிமெண்ட்ரி சிஸ்டமோட பேசிக்கே என்னென்னு பார்த்தோம். இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்புன்னு கூட வச்சுக்கோங்களேன், ஒரு கான்செப்ட் பில்டிங் மாதிரி அடுத்து பார்லிமெண்ட்டில் என்ன நடக்குதுன்னு அடுத்த லெவல் போகிறோம். பார்லிமெண்ட்டில் லோக்சபா, ராஜ்யசபா இருக்காங்க, அதெல்லாம் பார்த்தோம் பேசிக்ஸில். இப்போ அடுத்து இதில் உள்ள எம்பிஸ்லாம் வந்து காலையில் 11 o'clock வருவாங்க. 11 to 12 வந்து கொஸ்டின் ஹவர்னு ஒன்று சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து 12 to 1 இது வந்து 0 ஹாரம். அதுக்கடுத்து 1 to 2 வந்து லஞ்சு. 2லேருந்து 5 வரையும், 2லேருந்து 5 வரையும் ராஜ்யசபாக்கு, 2லேருந்து 6 வரையும் லோக்சபாக்கு. ஓகேவா? லோக்சபாக்கு 2லேருந்து 6 வரையும், ராஜ்யசபாக்கு 2லேருந்து 5 வரையும் தான். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ நம்ம ராஜ்யசபா வந்து என்ன சொல்லுவோம், ஹவுஸ் ஆஃப் எல்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ வயசானவங்க அப்படின்றனால ஹவுஸ் ஆஃப் எல்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ வயசானவங்கன்றனால அவங்களுக்கு 5 மணியோடு முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. லோக்சபா வந்து 6 மணி வரையும். இதில் தான் வந்து பில்லை டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க. அப்போ இது லஞ்சில் போயிடும். அப்போ இந்த கொஸ்டின் ஹவர்னால் என்னன்னு தெரியணும், 0 ஹவர்னால் என்னென்னு தெரியணும். ஓகே, இதை பற்றி பார்ப்போம் என்னென்னு. கொஸ்டின் ஹவர் ஜூம் பண்ணியிருக்கேன். ஓகே, கொஸ்டின் ஹவர்னால் என்னென்னு பார்ப்போம். இதெல்லாம் எது கீழே வருதுன்னா, டிவைசஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸ். ஒரு பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸில் இதெல்லாம் ஒரு டிவைசஸ் மாதிரி. ஓகேவா? இதுதான் வந்து ஃபஸ்ட் ஹவர் ஆஃப் எவ்ரி பார்லிமெண்ட்ரி சிட்டிங். ஏன்னா நம்ம பார்த்தோம்னா அந்த டைமிங்கில் வந்து ஃபஸ்ட்டு இதுதான் இருந்துச்சு போனோன்னே. இதில் வந்து மெம்பர்ஸ், அதாவது எம்பிஸ் இருப்பாங்களோ உள்ள மெம்பர்ஸ் ஆஸ்க் கொஸ்டின் அண்ட் த மினிஸ்டர்ஸ் யூஸ்வலி கிவ் ஆன்சர்ஸ். அதாவது இப்போ எம்பிஸாக இருக்கும், நம்ம எல்லாருமே ஒரு எம்பிஸாக இருக்கோன்னா அதில் மினிஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க தான் ஸ்கீம்ஸ், பாலிசிஸ் எல்லாமே கொண்டு வர்றது. ஸோ அவங்ககிட்ட வந்து நம்மளுக்கு டவுட்ஸ் இருக்கும்ல நிறையா. இந்த ஸ்கீம் பற்றி இது ஏன் கொண்டு வந்தீங்க, இதுக்கே இவ்வளோ தான் பட்ஜெட் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி எந்த கொஸ்டினாக இருந்தாலும் நம்ம மினிஸ்டர்ஸ் கிட்ட கேட்டு அவங்கள ரெஸ்பான்சிபிளாக வச்சுக்கிறதான ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு டிவைஸ் வந்து இந்த கொஸ்டின் ஹவர். அவங்கள வந்து ரெஸ்பான்சிபிளாக வச்சுக்கிறதுக்கு, ஒருத்தவங்க ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் தான் அங்கே வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்க முடியும். எப்படின்னா, ஒரு ஸ்கீம் வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்க முடியாது அப்படின்னா அவங்க என்ன வேணாலும் செய்யலாம். இப்போ அதே இது
நாளைக்கே நான் கொஸ்டின் ஹவரில் வந்து என்னை இந்த ஸ்கீமில் இந்த மாதிரி கொண்டு வந்தேன்னா கொஸ்டின் கேட்பாங்க, ஏன் எவ்வளோ செலவு பண்ணேன்னு கேட்பாங்க அப்படின்னு ஒரு அக்கௌண்டபிலிட்டி வச்சுக்கிறதுக்காகவே இந்த கொஸ்டின் ஹவர். ஓகேவா? இதில் வந்து 3 கொஸ்டின் இருக்குது, ஸ்டார்ட், அன்ஸ்டார்ட் அண்டு ஷார்ட் நோட்டீஸ்னு. அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டு கொஸ்டின். ஸ்டார்டு கொஸ்டின்னா ஆஸ்ட்ரிக் சொல்லணும், இதை வச்சு மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த கொஸ்டின் வந்து ஒரு ஓரல் ஆன்சர். நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் கேட்டால் மினிஸ்டர் வந்து டைரெக்டாக வந்து அவங்க பேச்சிலே வந்து பதில் சொல்லணும். ஓகேவா? பேச்சிலே பதில் சொல்கிறனால நீங்கள் திரும்பியும் சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின் கேட்கலாம். இது 3 இதுவுமே பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். என்னென்னா ஸ்டார்ட் கொஸ்டின்ன்றது நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, அதுக்கு வந்து மினிஸ்டர் அப்படியே சொல்லணும், ஓரலாகவே பதில் சொல்லணும். அது ஓரலாகவே சொல்கிறனால நம்ம வந்து இன்னொரு கொஸ்டின் அதில் டவுட் இருந்துச்சுன்னா டக்குன்னு சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதுக்கும் அவர் ஆன்சர் பண்ணுவார். இதை வந்து ஒரு க்ரீன் நோட்டீஸில் வச்சுருப்பாங்க. இதெல்லாமே ஒரு நோட்டீஸ் பேப்பரில் க்ரீன் கலரில் இருக்கும். இந்த பேப்பர் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். இந்த பேப்பரில் தான் நீங்கள் கொஸ்டின் எழுதி வச்சுருப்போம் கேட்குறதுக்கு முன்னாடி. இதை பெர்மிஷன்லாம் வாங்கணும். ஓகேவா? அதே இது அன்ஸ்டார்டு கொஸ்டின்னு சொல்லுவாங்க. இது ஒயிட் கலர் பேப்பர். இதில் நம்ம கொஸ்டின் இருக்கும். இந்த கொஸ்டினை வந்து ரிட்டன் ஆன்சர் மட்டும்தான் பண்ண முடியும். நம்ம வந்து மினிஸ்டர்கிட்ட சப்மிட் பண்ணுவோம். அவங்க வந்து ரிட்டனாக ஆன்சர் வந்து நம்ம கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ ரிட்டனாக பண்ணுறனால அதுக்கு வந்து திரும்ப நம்மளால் கொஸ்டின் கேட்க முடியாதுல்ல. இப்போ ஓரலாக டக்குன்னு கேட்டால் நம்ம திரும்ப பதில் கேள்வி கேட்டு அவங்க ஆன்சர் சொல்கிறாங்க. அதே இது வந்து ரிட்டன் ஆன்சர்ன்றனால நம்மளால் திரும்ப கொஸ்டின் ஃபாலோ அப் பண்ண முடியாது. அடுத்து ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின். இது வந்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் கேட்குறது. பிகாஸ் இதுக்கெலாம் ரொம்ப டைம் எடுக்கும். இதெல்லாம் நம்ம ரொம்ப முன்னாடியே வந்து இது பண்ணுவோம். இது வந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணால் போதும். பண்ணிவிட்டு இதுவும் வந்து ஆன்சர்டு ஓரலினாலே சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின் வந்து கேட்டுக்கலாம். ஓகேவா? இது வந்து லைட் பிங்க் கலரில் ஒரு பேப்பர், அதில் வந்து இந்த கொஸ்டின் இருக்கும். அடுத்து இது பத்தாததுக்கு ஒரு எல்லோ பேப்பர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இது வந்து யாருக்குன்னா, இப்போ நம்ம இது ஃபுல்லாக மினிஸ்டர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்க ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி பற்றி கேட்குறோம், கவர்மெண்ட் பற்றி. இந்த எல்லோது வந்து ப்ரைவேட் மெம்பர்ஸ் கிட்டே கேட்குறது. இப்போ ப்ரைவேட் மெம்பர்ஸும் பில் கொண்டு வந்து அது வந்து ஆக்டாக பாஸ் ஆகும். ஆனால் அது வந்து ரொம்ப ரேர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ்நாடு எம்பி வந்து டிரான்ஸ்ஜெண்டருக்காக வந்து ஒரு பில் கொண்டு வந்து அது ஆக்டாகவே மாறி இருக்கும். அந்த ஆக்டாக மாறுறது வந்து ரொம்ப ரேர். ஏன்னா வந்து ப்ரைவேட் மெம்பர்ன்றவங்க வந்து மோஸ்ட்லி அப்போசிஷன் பார்ட்டி ஆர் பவரில் இல்லாத பார்ட்டியில் இருந்து தான் வருவாங்க. ஸோ அவங்க பண்ணி ஒன்று கொண்டு வந்தால் வந்து கொண்டு வர மாட்டாங்க. மோஸ்ட்லி பவரில் இருக்கவங்க கொண்டு வர்றது தான் அந்த பில்லு மட்டும்தான் ஆக்டாக பாஸ் ஆகும். இது வந்து எப்போயாச்சும் ரேராக, ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறது மட்டும்தான் ப்ரைவேட் மெம்பர்ஸ் கொண்டு வருவாங்க, கொண்டு வந்து பாஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி அவங்ககிட்ட அவங்க ஒரு ஆக்டாக மாதிரி அந்த ஸ்கீம் வருதுன்னா அவங்ககிட்டையும் ஒரு கொஸ்டின் கேட்கணும். அப்படின்னா எல்லோ பேப்பர். ஓகேவா? அதுக்காக தான் ப்ரைவேட் மெம்பர்ஸ்க்காக ஒரு இது வச்சுருக்காங்க. இந்த இது நம்ம பார்த்தோம்ல லிஸ்ட், ஸ்டார்டு, அன்ஸ்டார்ட் அண்ட் ஷார்ட் நோட்டீஸை வந்து க்ரீன், ஒயிட், லைட் பிங்க் அப்படின்னு, அப்புறம் ப்ரைவேட் மெம்பர்ஸ்க்கு வந்து எல்லோ. இதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்து இதுதான் கொஸ்டின் ஹவர். இப்போ 0 ஹவர். இப்போ கொஸ்டின் ஹவர் கூட ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ்னு ஒரு புக் இருக்கும். ஸோ பார்லிமெண்ட்டில் கடைப்பிடிக்க வேண்டிய ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து கொஸ்டின் ஹவர் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ்லாம் இருக்குது. ஆனால் 0 ஹவர்ன்றது வந்து எங்கேயுமே மென்ஷன் ஆகிருக்காது. அது வந்து நம்மளாக வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது. ஓகேவா? இது வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கொஸ்டின் ஹவர் வந்து ஒரு கிளாஸ் நடக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஃபார்மலாக இருக்கும். அதுக்கு அடுத்து பிரேக் விட்டுருவாங்கல்ல, கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பிரேக்னா, அந்த பிரேக்கில் வந்து ஒவ்வொருத்தரும் யாரை பார்த்து வேணாலும் கேள்வி கேட்டுக்கலாம். இது வந்து ஒரு இன்ஃபார்மல். இதுக்கு ஆன்சர் பண்ணணும். இப்போ ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணணும்னு கூட ஒரு அக்கௌண்டபிலிட்டியோ இல்லை ஒரு இதுவோ கிடையாது, மேண்டேட்ரியோ கிடையாது. ஆனால் இங்கே வந்து கண்டிப்பாக அது கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஆன்சர் பண்ணணும், அந்த மாதிரி. ஓகேவா? இது வந்து ஒரு ஃபார்மல், இது வந்து இன்ஃபார்மல். இதில் வந்து வித்தவுட் எனி ப்ரையர் நோட்டீஸ். இதில் அதான் நான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறக்கா பிரேக் டைம்னு வச்சுக்கோங்க. டீச்சர்லாம் வெளியே போனதுக்கப்புறம் பிரேக் டைமில் நம்ம சாதாரணமாக பேசுவோம். ஸோ அந்த இதில் வந்து நம்ம ஒரு ரூலுமே இது பண்ண மாட்டோம்ல. ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டிங்கன்னா இந்த 0 ஹவர் வந்து உங்களுக்கு ஈஸியாக மெமரியில் வச்சுக்கலாம். இது வந்து வித்தவுட் ப்ரையர் எனி நோட்டீஸ். 0 ஹவர் ஸ்டார்ட்ஸ் இமீடியட்லி ஆஃப்டர் த கொஸ்டின் ஹவர் அண்ட் அஜெண்டானா பில்லு ஸ்டார்ட் பண்ணுறது.
அதான் நம்ம டைம் பார்த்துட்டோம் 0 ஹவருக்கு. கொஸ்டின் ஹவருக்கு அடுத்த ஹவர் வந்து 0 ஹவர்னு பார்த்தோம். இன்னொரு அதே மாதிரி இந்த டைம் கேப் பிட்வீன் கொஸ்டின் ஹவர் அண்ட் அஜெண்டா இஸ் நோன் அஸ் 0 ஹவர். இது வந்து எப்போலேருந்து இருக்குன்னா 1962 தான் நம்ம இந்த இதே கொண்டு வந்தோம். இது வந்து ஒரு இந்தியன் இன்னோவேஷன். மிச்சதெல்லாம் கூட நம்ம மிச்ச பார்லிமெண்ட்லாம் பார்த்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அந்த மாதிரிலாம் பார்த்து கொண்டு வந்தது. பட் இது வந்து 0ன்றது வந்து எங்கேயுமே கிடையாது, இந்தியன்ஸ் ஃபாலோ பண்ணது 1962 ஸோ இதை இன்னொரு வாட்டி பார்க்குறதுனா பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் ஹவர் அடுத்து 0 ஹவர் இப்போ பார்த்தோம். நம்ம போக போக அடுத்து இந்த பில்ஸ் எல்லாம் பற்றி பார்ப்போம், அடுத்தடுத்து கொண்டு வரேன். ஸோ அப்போ இதெல்லாம் கூட ஃபுல்லாக பார்த்துருவோம். நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறோம். அப்படியே ஸ்டார்டிங்கில் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம்னா அப்படியே பார்த்தோம். அதில் பார்லிமெண்ட்ரி லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடெண்ட் சைன் போட்டால் தான் ஸோ அவரும் பார்லிமெண்ட்டோட வருவார். இந்த மாதிரிலாம் வரிசையாக எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்லிமெண்ட்டில் என்ன நடக்குதுன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் கொஸ்டின் ஹவர் 0 ஹவர் பார்த்தாச்சு. அடுத்து பில்ஸ் பற்றிலாம் என்னென்னு பார்ப்போம். அப்போ வந்து இந்த இதையும் பார்த்துருவோம். ஓகேவா, அடுத்து போகலாம். அடுத்து போஸ்ட் ஆக்ட் படிக்கிறேன். போஸ்ட் ஆக்ட்னு ஒன்று. போஸ்ட் ஆக்ட்னா என்னென்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட். இதுதான் போஸ்ட் ஆக்ட். ஓகேவா, ஷார்ட்டாக போஸ்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா போஸ்ட் ஆக்டில் ஹெச்சி கைட்லைன்ஸ், ஹைகோர்ட்டோட கைட்லைன்ஸை வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ். என்னன்னு பார்ப்போம். அதாவது ஒரு பெட்டிஷன் யாரோ ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அவர் வந்து அந்த ஃபைல் பண்ணவர் வந்து ஒரு அட்வொகேட் அபாஸ் சிங்னு. அவர் வந்து இந்த கான்டெக்ட் சொல்லிடுறேன், சொன்னதுக்கப்புறம் இது பார்த்தா புரியும். அதாவது அந்த கேஸில் வந்து ஜட்ஜ் என்ன சொல்லியிருப்பார்னா, இந்த கோர்ட்டோட ஆர்டர்ஸ் இருக்குல்ல, கோர்ட்டோட ஆர்டர்ஸோ இல்லை ஜட்ஜ்மெண்ட்ஸையோ வந்து மீடியாவோட ஷேர் பண்ண வேணாம் அப்படின்ட்டுருப்பார். ஏன்னா இது வந்து ஒரு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பற்றின கேஸு. ஸோ வந்து இதை வந்து அவங்க இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் வந்து மீடியாவில் சொன்னால் அவங்களோட நேமும் இருக்கும், அவங்களோட ஐடென்டிட்டியும் ரிவீல் ஆகும். இப்போ அஃபெக்ட் ஆன விக்டிமோட ஐடென்டிட்டியும் அதில் இருந்துச்சுன்னா, அந்த ஜட்ஜ்மெண்ட் கேஸில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டோ இல்லை கோர்ட்டோட ஆர்டரையோ வந்து மீடியா வந்து எடுத்துக்க வேணாம், மீடியாவில் போட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னு அந்த ஜட்ஜ் வந்து சொல்லுவார். ஸோ அதுக்கு தான் அந்த பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அகெயின்ஸ்டாக, அந்த ஜட்ஜுக்கு அகெயின்ஸ்டாக. என்னன்னா இப்போ இவர் வந்து இப்படி சொல்லிட்டாரு. இப்போ வந்து இது வந்து நம்மளோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன், நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும்ல ஆர்டிகல் 19 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன், அதை வந்து இதை வந்து வயலேட் பண்ணுது. சிட்டிசன்ஸ் வந்து எதுனாலுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது, அதை வந்து இது வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஹைகோர்ட் கைட்லைன்ஸை வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்போ உங்களுக்கு கான்டெக்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை பற்றி பார்ப்போம். இதை வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, டெத் ப்ளோ டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன். இதுதான் வந்து ஆர்டிகல் 19. ஓகேவா, ஒரு சிட்டிசன் வந்து வெல் இன்ஃபார்ம்டாக இருந்தால் தான் கவர்னன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இன் மேட்டர்ஸ் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட், பப்ளிக் டிஸ்க்ளோசர் பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல். ஓகேவா, சோசியல் ஜஸ்டிஸ் கொண்டு வரதுக்கும் உமன் எம்பவர்மெண்ட்லாம் கொண்டு வரதுக்கு பப்ளிக்கு அவேர்னஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் தான், அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும், எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. It said the High Court order may have ripple effect and it deters survivors from approaching courts as well as setting a dangerous precedent for trial. இந்த மாதிரிலாம் ஒரு கேஸ் நடந்துச்சு உமனுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு அதாவது உமன் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டுக்காக கேஸ் நடந்துச்சுன்னு தெரிஞ்சாதான் உமனும் வந்து வெளியே வந்து இந்த மாதிரிலாம் நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியில் வருவாங்க. அப்போ தான் வந்து செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்லாம் குறையும். ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் ரிப்பிள் எஃபெக்டாக இருக்குது. ரிப்பிள் எஃபெக்ட்னா ஒன்றும் இல்லை, இந்த அவங்களுக்கு பிக் எடுத்து வச்சேன் மறந்துட்டேன், ஒரு செகண்ட் அப்படியே கூட பார்க்க முடியுதா பாருங்கள். நான் அப்படியே ஸ்க்ரீன் ஷேரில் போடுறேன். இந்த இடத்துல இருக்கு பாருங்களேன், டெலகிராம் இதில் நான்
ரிப்பிள் எஃபெக்ட்னா இந்த ஒரு தண்ணியில் ஒரு கல்லை போடுறீங்கன்னா அந்த ரிப்பிள்ஸ் ஃபார்ம் ஆகுதுல, இந்த கர்வ்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுதுல, அதுதான். ஒன் ஸ்மால் சேஞ்ச் கேன் ஹாவ் அண்ட் எனார்மஸ் இம்பேக்ட். அதாவது ஒரு சின்னது வந்து பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து அந்த ரிப்பிள் எஃபெக்ட் இப்போ வந்து நீங்கள் வந்து மறைச்சது இந்த மாதிரி பேர் சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி இப்படி பண்ணுறது வந்து இது வந்து அப்போ வந்து நிறையா பேர் வந்து அவங்க வெளியில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சுன்னு ஒரு அவேர்னஸ்ஸே வராமல் போயிடும். ஸோ இது வந்து பெரிய இம்பேக்டாக ஆகும் சொசைட்டியில் அப்படின்ற மாதிரி அந்த கேஸ் போட்டிருக்கவர் சொல்கிறாரு. இந்த கைட்லைன்ஸ் வந்து எதுக்காக கொடுத்தாருன்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஜிஎஸ் பட்டேல் வந்து அவர் வந்து மறைக்கணும், ஆக்சுவலாக அந்த விக்டிமோட ஐடென்டிட்டியை மறைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க கொடுத்தாங்க. பட் இந்த மாதிரி ஒன்று இருக்குது, இந்த மாதிரி ஒரு இன்னொரு வியூவும் இருக்குல்ல. ஓகே, இப்போ செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் வயலேஷன் ஆஃப் உமன்ஸ் ரைட் டு ஈக்குவாலிட்டி, லைஃப் அண்ட் லிபர்ட்டி. ஓகேவா, இப்போ நம்ம அந்த போஷ் ஆக்ட் பற்றி பார்க்குறோம். போஷ் ஆக்ட் பற்றி, it creates an insecure and hostile work environment which discourages women's participation in work, thereby adversely affecting their social and economic empowerment and goal of inclusive growth. Okay, with this idea, the legislature formulated the Sexual Harassment of Women at Workplace Prevention, Prohibition, Redressal Act of 2013. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த ஆக்ட் வந்து செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டை ஒரு அன்வெல்கம் எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு அன்வெல்கம் ஆக்ட் ஆர் பிஹேவியர், அதில் வந்து ஃபிசிக்கல் கான்டாக்டோ இல்லை அட்வான்சஸ், டிமாண்ட் ஆர் ரெக்வஸ்ட் ஃபார் செக்ஸுவல் ஃபேவர்க்காகவோ இல்லை மேக்கிங் செக்ஸுவல் கலர்ட் ரிமார்க்ஸ், ஷோயிங் போர்னோகிராஃபி ஆர் எனி அதர் அன்வெல்கம்டு ஃபிசிக்கல், வெர்பல் ஆர் நான் வெர்பல் கண்டக்ட் ஆஃப் செக்ஸுவல் நேச்சர். இந்த மாதிரிலாம் பண்ணுறது தான் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஆக்ட் வந்து ஆர்கனைஸ்ட் செக்டாராக இருந்தாலும் அன்ஆர்கனைஸ்ட் செக்டாராக இருந்தாலும் எல்லாத்தையுமே கவர் பண்ணுது. அப்போனா ஓவரால் எல்லாத்துமே வந்துடும். ஆல் கவர்மெண்டல் பாடிஸ், ப்ரைவேட்டு, பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், என்ஜிஓ, ஆர்கனைசேஷன்ஸ் கேரிங் அவுட் கமர்ஷியல், ஒகேஷ்னல், எஜுகேஷனல், என்டர்டைன்மெண்ட், இண்டஸ்ட்ரியல், ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், எல்லாமே ஆர்கனைஸ்ட் அன்ஆர்கனைஸ்ட் அப்படின்னு சொல்லும் போதே கிட்டத்தட்ட மோஸ்ட்லி எல்லாமே கவர் ஆயிரும். அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் திஸ் ஆக்ட் என்னென்னா, இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணணும். எங்கெங்கன்னா ஒரு இடத்துல ஒரு கம்பெனியில் 10 பேருக்கு மேலே, ஒரு கம்பெனி ஆர் ஆஃபீஸ் ஒரு 10 பேருக்கு மேலே இருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணணும். எதுக்காகனா, இந்த செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அங்கே நடந்தால் அவங்கள வந்து யார் வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ப்ளஸ் அதுக்கு பற்றி விசாரிக்கிறதுக்கான ஒரு கமிட்டி இது இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அந்த இதில் சொல்கிறாங்க பாருங்க, அந்த கமிட்டி படி ஒரு உமன் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னா அவங்க வந்து 3 மந்த்ஸ்க்குள்ளே அஃபெக்ட் ஆன 3 மந்த்ஸ்க்குள்ளே இதில் அந்த கமிட்டியில் வந்து பண்ணியிருந்தால் இந்த கேஸ் எடுத்து விசாரிக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து சீரியஸாக இப்போது ஒரு வாட்டி இது பண்ணாமல் ஒரு சீரியஸாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்கள வந்து செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா கடைசியாக நடந்ததுலேருந்து இந்த இடத்துலேருந்து 3 மந்த்ஸ். ஸோ அதுக்குள்ளே அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா இந்த கேஸை வந்து எடுத்து நடத்தணும். அதுக்கு வந்து அந்த கமிட்டி வந்து இந்த இதுக்குள்ளே போய் என்னன்னு பார்க்கணும். ஓகேவா, there is a prohibition on publication of identity of aggrieved woman, respondent, witness, contents of the complaint, inquiry proceedings or recommendations of the committee, except information regarding the justice secured to any victim of sexual harassment. இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இவங்க ஒரு உமன் போய் ஒரு ஆஃபீஸில் அந்த ஆஃபீஸில் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஐடென்டிட்டி தெரியாத மாதிரி பார்த்துக்கணும். அவங்களுக்கு இதனால நாளை பின்ன எந்த ஒரு நெகட்டிவ் ஆர் லைக் அவங்க அஃபெக்ட் ஆகிற மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. அவங்களையும் சேஃப்டியாக பார்த்துக்கணும். அதுக்காக வந்து அவங்க ஐடென்டிட்டியை வந்து தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா, இதுதான் இந்த ஆக்ட்டு. இப்போ நம்ம இதில் போர்ஷன் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். அடுத்த ஆர்டிக்கல், சைனீஸ் சேலஞ்ச் அன்கவர்ஸ் இந்தியாஸ் ஃப்ரெஜிலிட்டிஸ். ஓகேவா, இந்த ஆர்டிக்கலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஆர்டிக்கலில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, லைக் பேங்காக் கோஸ்ட் 1962 Sino India war hangs like a shadow over the current state of bilateral ties between India and China. இதில் இது வந்து
ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி, அதாவது ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. நான் இது என்னென்னு போய் தேடினேன். அதாவது ஷேக்ஸ்பியர் இருக்கார்ல, ஷேக்ஸ்பியரோட ஒரு ஒரு ட்ராமா அப்படிங்க வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு கேரக்டர் வந்து மேக்பெத்துன்னு ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து பேன்குவோ அப்படின்ற ஒரு கேரக்டரை வந்து கொன்றுவாங்க. ஸோ அவரோட கோஸ்ட் வந்து இவர் வந்து ஹார்ன் பண்ணிகிட்டே இருக்கும் லைஃப்பில். ஸோ இதுதான் வந்து இது தேவையில்லை, நான் வேறு ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணேன். இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இது வேஸ்ட்டு தான். பட்டு தெரிஞ்சுக்கிறக்காக வேணாம், இது யூஸ் ஆக போகிறதில்ல. பட் ஒன்று புதுசாக இருந்துச்சுன்ட்டு உள்ளே போய் பார்த்தேன். ஓகேவா? இந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இந்த இவருக்கு வந்து ஹார்ன் பண்ணுற மாதிரி நம்மளை வந்து 1962 வார் வந்து ஹார்ன் பண்ணிக்கிட்டே இருக்குது, அதாவது பயமுறுத்திட்டே இருக்குது. அதோட ஷேடோ வந்து இப்போ வரையும் இந்தியா சைனா இதில் வந்து இது பண்ணிகிட்டே இருக்குது, பைலாட்ரல் டைஸில் அப்படின்ற மாதிரி. ஏன்னா 1962 திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத சைனா அட்டாக் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்காத ஒரு டைம், பட் அட்டாக் பண்ணாங்க. நம்ம அதில் இந்தியா லாஸ்ட் தட் வார். அதனால தான் அந்த அக்ஸை சின் ஏரியா வந்து மெயினாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அந்த அக்ஸை சின்ன்ற ஏரியா சைனீஸ் இதானதுக்கு இந்த 1962 வார் தான் காரணம். A military defeat close to 6 decades ago has no real bearing on the current border situation. இப்போ 6 டிகேட்ஸ்னால் 60 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த வார் நடந்ததுனால இப்போ பார்டரில் அதனால இந்த தாக்கம் இல்லை. பட் இப்போ ஏதாச்சும் வார் மாதிரி ஒன்று வந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடாமல் பார்த்துக்கணும். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் ரிமைண்டர் டு டெல்லினா நம்ம இந்தியாவை தான் சொல்லுவாங்க, கேபிட்டல் அங்கே இருக்கனால டெல்லின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. கான்ஸ்டன்ட் ரிமைண்டர் டு டெல்லி, டெல்லியில் இருக்க அந்த நம்மளோட கேபிட்டல், அங்கே தானே எல்லாருமே நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக ஒரு ரிமைண்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பேன்கோஸ் கோஸ் இஸ் டு மெக்பெத் அப்படின்ற மாதிரி அந்த பயோ இன்செக்யூரிட்டிஸ் எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2014 இருந்தே இந்த இந்தியா சைனா இன்னும் வந்து கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டே போகுது. நம்ம பவுண்ட்ரி ப்ராப்ளம்லாம் ரொம்ப வளர்ந்துக்கிட்டே போகுது. இதில் வந்து சைனாஸோட டிப்ளமேட்டிக் மூவ்ஸ் என்னன்னு பார்ப்போம். இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். லடாக்கில் க்ரைசிஸ் வந்துச்சு ஒன்று. அது நடந்துகிட்ருக்கும் போதே இப்போ நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பார்த்தோன்னா, ஒரு 15 பிளேசஸ்க்கு வந்து சைனீஸ் வந்து நேம்ஸ் வச்சுருக்காங்க, ஸ்டாண்டர்ட் நேம்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதில் கூட நம்ம மவுண்டெயின்ஸ், ரிவர்ஸ், ஒரு சிட்டிஸ் நேம்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அந்த நியூஸ் பார்த்தோம். அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள்லையே வந்து அடுத்தது லெஜிஸ்லேஷன் ஒன்று பாஸ் பண்ணாங்க. அவங்க ஒரு லா வந்து அவங்க லெஜிஸ்லேஷனில் பாஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம். என்னென்னா பவுண்ட்ரிக்காக வந்து அவங்க ஆர்மி வந்து என்ன ஸ்டெப் வேணாலும் எடுக்கலாம், அதை இது பண்ணுறதுக்காக பீப்புள் லிபரேஷன் ஆர்மின்னு கூட பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து இந்தியாவுக்கு ஒரு அகேன்ஸ்டாக இருக்க மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி. நியர்லி 20 இதில் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். நியர்லி 20 months ஆஃப்டர் த பார்டர் கிரைசிஸ் பிகன் இன் லடாக், சைனா பிரஸ்ட் ஆன் வித் அக்ரெசிவ் டிப்ளமேட்டிக் அண்ட் மிலிட்ரி கெஸ்டர் அகேன்ஸ்ட் இந்தியா. பீஜிங் ரீசென்ட்லி ரீநேம்டு 15 பிளேசஸ். நம்ம பார்த்தோம்னா இந்த 15 பிளேசஸ் அருணாச்சல் பிரதேஷில். ஃபாலோயிங் த 6 இட் ஹேட் டன் வித் ஆல்ரெடி ஒரு 6க்கு பண்ணியிருக்காங்க, இப்போ ஒரு 15க்கு பண்ணியிருக்காங்க. தலாய் லாமா விசிட் பண்ண ஒரு கொஞ்சம் வீக்லேயே வந்து இந்த 15 பிளேசஸ்க்கு வந்து நேம்ஸ் வச்சுருக்காங்க. சைனா ஜஸ்டிஃபைஸ், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரீநேமிங் பண்ணுறது இந்த ப்ராப்ளம்னாலாம் இல்லை, இது வந்து அவங்க வந்து ஹிஸ்டாரிக்கலாக கல்ச்சுரலாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜூரிஸ்டிக்ஷனுக்காக இந்த நேம் வச்சுருக்காங்க. இது லைக் இந்த நம்ம சொல்லுவோம்ல, பிரிட்டிஷ் வந்து இந்த பெங்கால் பார்ட்டிஷன் பண்ணாங்கல்ல, பெங்கால் பார்ட்டிஷன் அது வந்து எதுக்காக கேட்கும் போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சிக்காக பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கள்ல, அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. இவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜூரிஸ்டிக்ஷன், ஹிஸ்டாரிக்கல் அண்ட் கல்ச்சுரல் அப்ரோச், அதுக்காக தான் வந்து நாங்கள் நேம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இந்தியா வந்து இல்லீகலாக ஆக்குபை பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இருந்த நேமும் சைனீஸ் நேம்ஸ் தான். நாங்கள் ஆல்ரெடி நேம் வச்சுருந்தோம் ஏன்ஷியன் டைம்லேருந்தே, பட் நாங்கள் இப்போ மாற்றிருக்கோம். ஆனால் இந்த ஏரியா வந்து இல்லீகலாக இந்தியா ஆக்குபை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி அஃபேர்ஸ், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் MEA, இவங்க நம்ம ஆல்ரெடி பார்த்த இவங்க என்ன சொன்னாங்கன்னா, லைக் நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டயர் ஏஜென்சி, அதாவது அப்படி தான் 1971 இருந்துச்சு. அதை தான் வந்து
நாங்கள் அருணாச்சல் பிரதேஷாக மாற்றிருக்கோம். ஸோ இது வந்து இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா தான். ஸோ இதில் வந்து சைனா என்ன பண்ணாலும் இது எங்களோட டெரிட்டரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆன் January 1, 2022 நம்ம பார்த்தோம்ல நியூ லேண்ட் பார்டர் வேறு கொண்டு வந்தாங்க. அதுக்கு வந்து பீப்புள் லிபரேஷன் ஆஃப் ஆர்மிக்கு வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாங்க. இன்வேஷன், என்க்ரோச்மெண்ட், இன்ஃபில்ட்ரேஷன், ப்ரொவகேஷன். இன்வேஷன், என்க்ரோச்மெண்ட்னா யாராச்சும் ஊடுருவி உள்ளே வரதோ அந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா சைனீஸ் ஆர்மி வந்து என்ன ஆக்ஷன் வேணாலும் எடுத்துக்கலாம், ஏன்னா இது சைனீஸ் டெரிட்டரி அப்படின்ற மாதிரி அவங்க லாவில் பாஸ் பண்ணாங்க. As per the satellite image, at least 2 of these villages, இந்தியா சைடில் அந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் கூட நம்ம பார்த்தோம். நம்ம அந்த பேங்யாங் ஸோ இதையும் ஆட் பண்ண மறந்துட்டேன் பாருங்கள். இங்கே இந்த 3க்கு அப்புறம் 4th பேங்யாங் ஸோ இதுலேயும் நம்ம இஷ்யூ பார்த்தோம். ஸோ அவங்க வந்து அங்கே அந்த நார்தர்ன் பேங்க்லேருந்து சதர்ன் பேங்க்குக்கு வந்து பிரிட்ஜு கட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று பார்த்தோம். இந்த மாதிரி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல LACலையும் வந்து அவங்க வந்து சேட்டலைட்டில் வந்து பார்க்கும்போது அந்த அவங்க LACயில் பார்டர் போட்டிருக்கிறதுலையே இந்தியன் வில்லேஜஸ் 2 வில்லேஜ் வந்து அவங்க எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்மளோட இடத்துல அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சைனீஸ்க்கு என்னென்னா சைனாவில் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா லைக் செட்டில்டு ஏரியாஸாக வந்து மாற்றிட்டா இந்த பார்டர் டிஸ்பியூட் வரும்போது இப்போ ஒரு இடத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து பீப்புளோட சப்போர்ட்டும் இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும் போது அது அவங்களோட ஏரியா மாதிரி தான் தெரியும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கடுத்து டெல்லிக்கு வந்து இப்போ ஆப்ஷன்ஸே இல்லாத மாதிரி இருக்குது. சைனா வந்து இப்போ வந்து ரொம்ப சப்மிசிவ் அக்ரெசிவ் பாலிசிஸ்லாம் யூஸ் பண்ணும் போது இந்தியாவுக்கு வந்து உங்களை சொல்லி தான் பார்க்குறாங்க. பட் இப்போதைக்கு வேறு எந்த ஆப்ஷன்ஸுமே வேறு முடிவு முடியாத மாதிரி இருக்காங்க. ஆனால் பீஜிங் வந்து இந்த மாதிரி எவ்வளோ அக்ரெசிவ் ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் இந்தியன் பீப்புள் கிட்ட பாப்புலாரிட்டி குறையுது. ஆனால் அதை பற்றி வந்து அவங்க வந்து கேர் பண்ணவே இல்லை. அவங்க வந்து அந்த டெரிட்டரி அந்த மாதிரி தான் இருக்காங்களே தவிர இந்தியன் பீப்புள் இதனால் தப்பாக நடப்பாங்களோ அந்த மாதிரி பாப்புலாரிட்டி குறையுது அந்த மாதிரிலாம் அவங்க யோசிக்கவே இல்லை. இதில் வேறு 2 countries have increasingly lopsided traded relationship driven by Indian dependency on Chinese manufacturing. இதில் வேறு நம்மளோட கவர்மெண்ட்டோட மிஸ்ஹேண்ட்லிங்னால சைனீஸ் டிபெண்டன்சி வந்து இப்போ வந்து மேனுஃபேக்சரிங்கில் வந்து சைனீஸ் மேனுஃபேக்சரிங் குட்ஸ் அந்த பேண்டமிக் டைமில் கூட அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கிறது தான் நம்ம அதிகமாக இருக்கோம் கவர்மெண்ட் மிஸ்ஹேண்ட்லிங்னால அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டு ரீஸ்டோர் த ஸ்டேட்டஸ் கோனா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸ்டேட்டஸ் கோனா இப்போ எப்படி இருக்கோ அப்படியே இருக்குது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க, இன்னொருத்தவங்க இந்த இடத்துல இருக்காங்கன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறது. ஓகேவா, நீங்களும் வராங்க நாங்களும் வராங்க, அந்த மாதிரி 2 பேருமே அதே இடத்துல மெயின்டைன் பண்ணுறது தான் ஸ்டேட்டஸ் கோ. டு ரீஸ்டோர் த ஸ்டேட்டஸ் கோ ஆன் LAC ஆஸ் ஆஃப் April 2020 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே நம்ம வந்து முன்னாடி இருக்கிற மாதிரியே அந்த நிலைமைக்கு அப்படியே போயிட்டு ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு கொண்டு வர்றதுக்காக இந்தியா வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கலான்னு பார்த்தா அதுக்கு வந்து நிறையா வந்து நம்மளுக்கு வந்து நெகட்டிவ்ஸ் தான் இருக்குது. பாகிஸ்தான் ஒரு சைட் அவங்களும் சைனாவோட சேர்றாங்க, யூஎஸும் நம்மளுக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா யூஎஸ் பாருங்களேன், யூஎஸ் வந்து குவாடில் இருக்காங்க. குவாடில் நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் இருக்கோம், ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், யூஎஸ். ஆனால் இது வந்து நான் மிலிட்ரி குரூப்பிங், மிலிட்ரி இதில் தலையிடக்கூடாது. ஓகேவா, அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஆக்கஸ்னு ஒன்று வந்துச்சு. ஆக்கஸில் வந்து ஆஸ்திரேலியா, UK, US இந்த 3 பேரும் இதுலேயும் இந்தியாவை சேர்க்கலை. இது ஒரு இதில் ஆல்ரெடி இங்கே ஒரு நெகட்டிவ், இங்கே ஒரு நெகட்டிவ் இந்தியாவை சேர்க்கலைன்னு. அதுவும் இல்லாமல் இன்னொரு நெகட்டிவ் என்னென்னா ஆப்கானிஸ்தான்லேருந்து அமெரிக்கா எக்ஸிட் ஆனது, அதுவும் வந்து இந்தியாவுக்கு ஒரு நெகட்டிவ். அப்படின்றனால நம்மளால் யூஎஸோட சப்போர்ட்டையும் இதில் நம்ப முடியல. இந்த பார்டர் சேலஞ்சில் வந்து யூஎஸ் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க, நம்மளாவே பார்த்துக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மோடி கவர்மெண்ட் வந்து இப்போ யூஎஸ் சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்கன்னொடனே மாஸ்கோனா நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்தியா வந்து மோஸ்ட்லி டெல்லின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே தான் வந்து எந்த முடிவுனாலும் அங்கே தான் எடுக்கிறனால இந்தியானா டெல்லி, அந்த மாதிரி ரஷ்யாவோட கேபிட்டல் மாஸ்கோ. ஸோ மோடி கவர்மெண்ட் வந்து மாஸ்கோவை நம்பி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மாஸ்கோவை நம்பி இருக்காங்கன்னா ரஷ்யாவை நம்பி இருக்காங்க
ஏன்னா அவங்க தான் வந்து இந்தியா சைனாவுக்கு ஒரு நல்ல மீடியேட்டராக இருக்க முடியும், 2 பேருக்கும் என்னதுன்னு பார்த்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். ஆனால் ரஷ்யா அஃபீஷியல்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டுன்னா இது பண்ணலாம், ரஷ்யா இந்தியா சைனான்னு பண்ணலாம். பட் டெல்லி ஃபஸ்ட் வாண்ட்ஸ் டு see some steps from China towards resolving this. ஆனால் டெல்லி வந்து சைனா ஏதாச்சும் பண்ணுவாங்க, அந்த பார்டர் இஷ்யூவை அவங்களாவே ஏதாச்சும் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க. சைனீஸ் சேலஞ்சஸ் ஆர் லைட் பேர் குளோபலி இந்தியாஸ் பொலிட்டிக்கல் எக்கனாமிக் அண்ட் டிப்ளமேட்டிக் ஃப்ரெஜிலிட்டிஸ். சைனீஸ் சேலஞ்ச் வந்து குளோபல் லெவலில் இந்தியாவோட பொலிட்டிக்கலாக இருக்கட்டும், எக்கனாமிக்கலாக இருக்கட்டும், டிப்ளமேட்டிக்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஒரு அஃபெக்ட் ஆகிற மாதிரி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சைனா அப்படி நடந்துக்கிறனால இந்தியா வந்து மோர் டிபெண்ட் ஆன் யூஎஸ்ஸாக போகும். ஓகேவா, நம்ம இந்த சைடு சைனா வந்து சைனாக்கு சேலஞ்சாக இருக்கனால நம்ம வந்து யூஎஸ் சைடு வந்து ரொம்ப சாய்வோம். பட் அதுவும் வந்து டேஞ்சர் நம்மளுக்கு. இப்போ நாளைக்கே வந்து யூஎஸ் வந்து எங்கள் சப்போர்ட் வேணும்னா நீங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அமெரிக்காஸ் ப்ரெஷரும் வர்றதுக்கான ஒரு அதனால் அஃபெக்ட் ஆகிற ஒரு டேஞ்சரும் நம்மக்கிட்ட இருக்குது. a decade ago many observers, நிறையா பேர், அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நிறையா அப்சர்வர்ஸ் வந்து சைனா வந்து அது அவங்களோட பிரைம் மினிஸ்டர், அவங்களுக்கு கீழே வந்து இந்தியாவுக்கு வந்து பெரிய அஃபெக்ட் வரப்போகுது அவங்களோட ஸ்டெப்ஸ்லாம் பார்க்கும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரிலாம் பெரிய ஃப்யூச்சரில் வந்து நம்ம பெருசாக இது பண்ணுவோம், அஃபெக்ட் ஆகுன்ற மாதிரி. அதே மாதிரி மோடி ஹாய்ஸ்டட் அவர் அதாவது பிரைம் மினிஸ்டர் அகமதாபாத்தில் ஒரு மீட்டிங் பண்ணாங்க 2017. அதே மாதிரி டோக்லாம் கிரைசிஸ் ஆஃப் 2017. இந்த 2 இடத்துலையுமே வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணாங்க. ஏன்னா இங்கே நம்ம என்ன தான் ஒரு மீட்டிங்கில் இருந்தாலும் பிஎல்ஏ சோல்ஜர்ஸ் வந்து நம்ம இடத்துக்குள்ளே வந்தாங்க. இந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போதும் இந்த இடத்துல டோக்லாம் கிரைசிஸ் நம்மளுக்கே தெரியும், ஸ்டாண்ட் ஆஃப் நடந்துச்சு பார்டரில், 2 பேரும் தள்ளுமுள்ளு மாதிரி அடிச்சு பிடிச்சி அந்த மாதிரி நிலைமைக்கு இருந்தோம். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப இந்த மாதிரிலாம் நடந்தனால தான் நம்மளுக்கு வந்து பார்டர் கிரைசிஸ் இப்போ 2020 வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வித் த லாஸ் இன் த 1962 வார், நம்ம தோற்றோம் 1962 நம்ம வந்து இந்தியா வந்து டிஃபீட் ஆனோம். இந்தியா லாஸ்ட் இட்ஸ் ப்ரிமினன்ட் பொசிஷன் இன் ஏசியா. அப்போ நம்ம தோக்கும் போது வந்து ஏசியா லெவலில் நம்ம வந்து வீக்கான மாதிரி ஃபீல் பண்ணோம். இப்போ வந்து 6 decades லேட்டர், 6 decades, டிகேட்னா 10 years, இப்போ 60 yearsக்கு அப்புறம் ஹோல் சவுத் ஏசியாலேயுமே இந்த மாதிரி ஒன்று வந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு வார் மாதிரி வந்துச்சுன்னா இந்தியா வந்து ஹோல் சவுத் ஏசியாலே வீக்காக இருக்க மாதிரி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, இது ஏசியா நம்ம 1962 இப்போ வந்து 2020 இந்த டெக்கேடில் வந்து ஹோல் சவுத் ஏசியாலே நம்ம வீக்கான மாதிரி இருப்போம், அந்த மாதிரி ஒரு டேஞ்சர் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. With the rising China as its neighbor, a more self-centered US, which is uncomfortable with India's label partner Russia as its friend, Delhi continues to face difficult choices. ஒரு சைடு சைனா நம்மளுக்கு சேலஞ்சாக இருக்காங்க, அதுக்காக நம்ம வந்து ரஷ்யா கிட்ட போனால் ரஷ்யாவும் வந்து இப்போலாம் வந்து மோஸ்ட்டாக சைனீஸ் சைடு தான் போகிறாங்க. சரின்ட்டு நம்ம யூஎஸ் சைடு போனால் யூஎஸ்ஸை டிபெண்ட் பண்ணியும் இருக்க முடியாது, அவங்க ஏதாச்சும் இது பண்ணாங்கன்னா நம்ம அப்பயும் அஃபெக்ட் ஆகும். ஸோ வந்து டெல்லி வந்து எல்லா சைட்லேருந்தும் வந்து சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு டிஃபிகல்ட் பொசிஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எடிட்டோரியல் சொன்னாங்க. இதெல்லாம் ஐஆரில் வந்து நீங்கள் சூப்பராக மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்லலாம் சூப்பராக எழுதலாம். ஐஆரில் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து ஆர்டிக்கல் போகலாம். ஸ்ரீலங்கா கோர்ட் ஃப்ரீஸ் 13 TN ஃபிஷர்மேன். ஓகேவா, 13 பேரை விட்டாங்க. ஹாப்பி நியூஸ். ஓகே, இது என்னதுன்னு பார்ப்போம். இதில் நம்மளுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துப்போம். ஓகேவா, மெயினாக வந்து இது வந்து இதில் வந்து என்னென்னா, ஸ்ரீலங்கா கோர்ட் இன் நார்த் மன்னார் டிஸ்ட்ரிக்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆஃப் 13 ஃபிஷர்மேன், தமிழ்நாடு ஃபிஷர்மேன் அரெஸ்டட் இன் December 13. சார்ஜஸ் வந்து இல்லீகல் ஃபிஷிங். என்னென்னா 68 ஃபிஷர்மேனை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அண்ட் 10 மெக்கானைஸ்ட் போட்ஸை வந்து சீஸ் பண்ணாங்க. ஸ்ரீலங்கன் வாட்டர்ஸில் வந்து நம்ம இல்லீகலாக ஃபிஷிங் பண்ணோன்னே இந்த பிரச்சனை வந்து எப்போல இருந்துருக்குன்னா, போத் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா ஃபிஷர்மேன் ஹவ் பீன் ஃபிஷிங் இன்டு பால்க் பே ஏரியா ஃபார் சென்ச்சுரிஸ்.
இப்போ பால்க் பே எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் அந்த மேப் கொண்டு வந்தேன். இந்தியா, ஸ்ரீலங்கா, இந்த இடத்துல இருக்கிறது தான் பால்க் பே. ஓகேவா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஜூம் பண்ணியிருக்கேன். பால்க் பே, இது வந்து பால்க் ஸ்ட்ரெயிட்டு, இது கல்ஃப் ஆஃப் மன்னார். இது அப்படியே இந்த ஆர்டரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். பால்க் ஸ்ட்ரெயிட்டு, பால்க் பே, கல்ஃப் ஆஃப் மன்னார். இந்த இடத்துல இருக்கிறது தான் ஸ்ட்ரெயிட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு பே ஹோலா, இது வந்து ஒரு கல்ஃபு. எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து பேக்கும் கல்ஃபுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு இது பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பாக் பே வந்து ஒரு செமி என்க்ளோஸ் ஷாலோ வாட்டர் பாடி பிட்வீன் சவுத் ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. நம்ம மேப்பில் பார்த்தோம். ப்ராப்ளம் வந்து ஒரு மேரிடைம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுலேருந்து தான் இந்த ப்ராப்ளமே எமர்ஜ் ஆச்சு. இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் 1974 ஒரு இது பண்ணாங்க, பவுண்ட்ரி அக்ரிமெண்ட் மாதிரி போட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரையும் ப்ராப்ளம் இல்லை. இனிஷியலி 1974 இந்த பார்டர் அக்ரிமெண்ட் போட்டதுக்கப்புறமும் வந்து ஆக்சுவலாக 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க. இப்போ இந்தியா இங்கே போடுறேன், இந்தியா இங்கே இருக்காங்க, ஸ்ரீலங்கா இங்கே இருக்காங்கன்னா, இந்த பார்டர் இங்கே வருதுன்னா, அப்படியும் வந்து இவங்க போய் இங்கே ஃபிஷிங் பண்ணுறது, இவங்க போய் இங்கே ஃபிஷிங் பண்ணுறது, இந்த இடத்த இவங்க யூஸ் பண்ணிக்க, இந்த இடத்த இவங்க, அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அஃபெக்ட்லாம் ஆகலை. 1976 எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லெட்டர்ஸ், இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர், இந்தியா ஸ்ரீலங்கா வந்து ஸ்டாப் பண்ணும் ஃபிஷிங்கை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி மாதிரி வந்துச்சு. அப்பையும் கூட ரொம்ப அஃபெக்ட் ஆகலை. 1974 1976 இந்த 2 இதுலேயுமே கூட இன்டர்நேஷ்னல் மேரிடைம் பவுண்டரி லைன் இருந்தால் கூட நம்ம எதுவும் பண்ணல, இந்த அளவு அஃபெக்ட் இல்லை. த ட்ரீட்டிஸ் ஆல்சோ எண்டட் அப் மேக்கிங் பார்க் ஸ்ட்ரெயிட் கனெக்டிங் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா at two nation pond under UNCLOS ரூல்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட், நம்ம என்னென்னு பார்ப்போம். எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் ஆல் தேர்ட் பார்ட்டி நேஷன்ஸ், இவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிறது, ஸோ இவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பைலேட்ரல் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி வந்து இது நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு. இது எப்போ வந்து ப்ராப்ளம் ஆச்சுன்னா 1983 இந்த ஈழம் வார், நம்மளுக்கு தெரியும் தமிழ் ஈழம் வார். ஸோ இந்த மாதிரி வரும்போது தான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க, டிஸ்பைட் த சைனிங் ஆஃப் மேரிடைம் பவுண்டரி அக்ரிமெண்ட்ஸ் ஃபிஷர்மேன் கம்யூனிட்டிஸ் ஆஃப் போத் கண்ட்ரிஸ் கண்டினியூட் தேர் ஃபிஷிங் இன் த பாக் பே ஏரியா பீஸ்ஃபுல்லி அன்டில் ஈழம் வார் ப்ரோக் அவுட் இன் 1983. என்னதான் பவுண்டரி அக்ரிமெண்ட்லாம் போட்டாலும் 1983 வரையும் அவங்க எல்லாரும் அவங்கவுங்க வாட்டுக்கு தான் இருந்தாங்க. பட் 1983க்கு அப்புறம் தான், ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் த வார் 2009, 1983 ஆரம்பிச்சு 2009 இந்த வார் முடியும் போது தான் வந்து நீங்கள் இங்கிட்ட வரக்கூடாது, நாங்கள் இங்கிட்ட வர மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ஜெக்ஷனே வந்துச்சு இந்தியன் ஃபிஷர்மேனுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்தியா ஸ்ரீலங்கா வந்து ஒரு ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப்னு ஒன்று 2016 போட்டாங்க. பட் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வந்து இன்னும் கண்டுபிடிக்கல. அதனால தான் அந்த இஷ்யூஸ்லாம் அப்பப்போ நடந்துகிட்டே இருக்குது. இதில் அன்க்ளாஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அன்க்ளாஸ்னால் யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சீஸ், லா ஆஃப் சீ ட்ரீட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு மேரிடைம், அதாவது சி ஃபுல்லாகவே எப்படி வந்து ஒரு பவுண்ட்ரி பிரிக்கிறதாகட்டும், அங்கே என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த அன்க்ளாஸ் தான் பார்த்துப்பாங்க. ஓகேவா, இது வந்து 1982 வந்துச்சு, 1994 ஃபோர்ஸ்க்கு வந்துச்சு. ஓகேவா, ஓப்பன் ஃபார் சிக்னேச்சர்னால் இந்த ஒரு கன்வென்ஷன் வருதுன்னா யுனைடெட் நேஷன்லேருந்து வைப்பாங்க. ஓகேவா, யார் யார் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, யார் யார் சைன் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் அப்படின்ட்டு மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு வைப்பாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு மெம்பர் சைன் பண்ணோன்னே தான் இது வந்து இந்த கன்வென்ஷன் வந்து ஃபோர்ஸ்க்கு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் 1994 சைனுக்கு வச்சது 1982. அதுக்கப்புறம் 1994 தான் வந்து ஃபோர்ஸ்க்கு வந்துருச்சு 12 இயர்ஸ்க்கு அப்புறம். இப்போ செக்டார், இது வந்து என்னென்னா கைட்லைன்ஸ் ஃபார் த யூஸ் ஆஃப் வேர்ல்ட்ஸ் ஓஷன் அண்ட் மேரிடைம் ரிசோர்ஸஸ், இதோட அப்ஜெக்டிவ். இந்தியா ரேட்டிஃபைடா? ஆமாம், இந்தியா வந்து ரேட்டிஃபை பண்ணியிருக்க அன்க்ளாஸை. ஸோ இது வந்து நம்ம அன்க்ளாஸ் வந்து நிறைய இடத்துல மீட் பண்ணுவோம். ஒரு சீயில் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுனாலே, எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ட்ரிகா லெக்ஸின்னு நீங்கள் முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ட்ரிகா லெக்ஸின்னு ஒரு போட்டில் வந்து இட்டாலியிலேருந்து இட்டாலியன் பீப்புள் 2 பேர், அந்த கேப்டன்ஸ் வந்து நம்மளை வந்து பைரேட்ஸ்ன்னு நினச்சி தமிழ்நாடு ஃபிஷர்மேன், கேரளா ஃபிஷர்மேன் அவங்கள வந்து கொன்றுவாங்க. ஸோ வந்து அவங்கள வந்து பிடிச்சி வச்சு இது வந்து தப்பு, அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி கேஸ்லாம் வரும்போது அன்க்ளாஸ் தான் தலையிட்டாங்க. ஏன்னா அது சீயில் நடந்தனால. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். ஓகே, இது நோட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், இந்தளவு ஜூம் பண்ணி வைக்கிறேன். அன்க்ளாஸில் வந்து
மேரிடைம் பவுண்ட்ரி வந்து பிரிப்பாங்க. ஓகேவா, இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னென்னா இதுதான் ஒரு லேண்டுன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் நம்ம டெரிட்டரி. ஓகேவா, இப்போ இதுதான் டெரிட்டரி. இதில் வந்து இந்த எட்ஜஸ் இருக்குல்ல, எட்ஜஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போட்டோம்னா, எட்ஜஸ் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போட்டோம்னா அதை தான் பேஸ் லைன்னு சொல்லுவாங்க. அதை தான் பேஸ் லைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த இடத்துல இது பண்ணுறேன், பேஸ் லைன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டெரிட்டரிக்கும் நம்ம டெரிட்டரிக்கும் அதை கனெக்ட் பண்ணும்போது இருக்க இந்த பேஸ் லைனுக்கும் உள்ளே இருக்கிறது வந்து இன்டர்னல் வாட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் வாட்டர்ஸில் இந்த நம்மளுக்கு லேண்டுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ, நம்ம லா என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லாகவே இதுவும் இந்த இடத்துக்கும் வரும். ஸோ இந்த இடம் வந்து லேண்டு மாதிரி தான் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா, அடுத்து ஒன்று நான் சொல்கிறேன். அடுத்து இது முடித்தோடனே அதுக்கடுத்து ஒரு 12 நாட்டிக்கல் மைல்ஸ், அதாவது 1 நாட்டிக்கல் மைல்ஸ்னால் 1.85 கிலோமீட்டர் வரும். அது என்னன்னு நம்ம கீழே பார்ப்போம், நான் கொண்டு வந்திருக்கேன். 1.85 கிலோமீட்டர் வரும். ஸோ 12 நாட்டிக்கல் மைல்ஸுக்கு அங்கேருந்து ஒரு கோடு போட்டு ஒரு பவுண்ட்ரி போட்டோம்னா அதுதான் வந்து டெரிட்டோரியல் வாட்டர்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் இன்டர்னல் வாட்டர் அது உள்ளேயே, அதுக்கடுத்து டெரிட்டோரியல் வாட்டர், அதுக்கடுத்து ஒரு 12 நாட்டிக்கல் மைல்ஸ் வந்து ஒரு பவுண்ட்ரி போட்டோன்னா அது வந்து பெர்ஷூட் ஜோன் ஆர் கண்டிகுவஸ் ஜோன் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பேஸ் லைன் ஒன்று வரைஞ்சோம்ல, இந்த பேஸ் லைன் இதிலேருந்து ஹோலாக ஒரு 200 நாட்டிக்கல் மைல் போட்டோம்னா அதுதான் வந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த லெவல் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து இது என்னென்னு நம்ம அப்படியே கீழே பார்ப்போம். ஓகேவா, இப்போ இந்த இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பேஸ் லைனு, அதுக்கடுத்து இன்டர்னல் வாட்டர் உள்ளுக்குள்ளே இருக்குது, அதுக்கடுத்து டெரிட்டோரியல் வாட்டர், கண்டிகுவஸ் ஜோன், எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். இப்போ இதில் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ இன்டர்னல் வாட்டர்ஸ் ஃபஸ்ட்டு பேஸ் லைனுக்கு உள்ளே இருக்குது. ஓகேவா, அதில் வந்து இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்ப்போம், நம்ம டைம் ரொம்ப எடுத்துக்கிறோம். அதாவது இந்த இது வந்து அந்த பேஸ் லைனுக்கு உள்ளே உள்ளது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு வந்து ஃபுல் சாவர்னிட்டி. நான் சொன்னேன்ல, அந்த கண்ட்ரியில் என்ன லா இருக்கோ அது ஃபுல்லாகவே இந்த இடத்துக்கும் வரும். இந்த இடத்துல தான் அந்த பே, போர்ட்ஸ், ரிவர்ஸ் எல்லாமே வந்து கனெக்ட் ஆகிற அதனால அது மோஸ்ட்லி அவங்க ஏரியாவாக தான் இருக்கும். ஓகேவா, நோ ரைட் ஆஃப் இன்னசென்ட் பேசேஜ். இன்னசென்ட் பேசேஜ்னால் இந்த இடத்துல இன்னசென்ட் பேசேஜ்னால் என்னென்னு சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இது வந்து இந்தியா பக்கத்தில் இருக்குது. ஓகேவா, இந்தியா பக்கத்தில் இது இந்த இடத்துக்குள்ளே இப்போ இதுதான் இன்டர்னல் வாட்டர்ஸ்னால் இந்த இடத்துல வந்து மிச்ச கண்ட்ரியோட ஷிப் அப்படியே போகலாம், உள்ளே வந்துட்டு போகலாம். அவங்க வாட்டுக்கு அதுக்குன்னு ஒரு ஸ்பீட் இருக்குது, குறிப்பிட்ட ஸ்பீடில் அவங்க வாட்டுக்கு மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருக்கலாம். பட் ஒரு க்ரூஸ் ஷிப் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், க்ரூஸ் ஷிப் வந்து அவங்க வாட்டுக்கு இது பண்ணலாம். அதே இந்த இடத்துல நின்று ஸ்பை பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணால் நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம். பட் சாதாரணமாக வந்து இப்படி அவங்க வாட்டுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவங்க வாட்டுக்கு பாஸ் பண்ணி போகிறாங்கன்னா அதுதான் இன்னசென்ட் பேசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னசென்ட் பேசேஜ் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துக்குள்ளே வர்றதுக்கு வந்து நோ ரைட் ஆஃப் இன்னசென்ட் பேசேஜ், ஏன்னா இது ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இன்டர்னல் வாட்டர் வந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ். ஸோ அந்த இடத்துக்குள்ளே இன்னசென்ட் பேசேஜ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டெரிட்டோரியல் சி, இதில் தான் வந்து டெரிட்டோரியல் சியில் வந்து இன்னசென்ட் பேசேஜ் பண்ணிக்கலாம். அவங்க வாட்டுக்கு எந்த கண்ட்ரினாலும் அப்படியே வந்துட்டு அவங்க வாட்டுக்கு அதுக்குன்னு ஒரு சில சர்டன் ரூல்ஸ் இருக்குது. லைக் வெப்பன்ஸ் கேரி பண்ணியிருக்கக்கூடாது, அண்டு அவங்க வாட்டுக்கு அதுக்குன்னு ஒரு ஸ்பீடு சொல்லியிருக்கேன்ல, அந்த ஸ்பீடில் அவங்க வாட்டுக்கு மெயின்டைன் பண்ணி போகணும், நிப்பாட்டக்கூடாது அந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. இது நம்ம பார்த்து தான் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் வந்து அடுத்த 12 நாட்டிக்கல் மைல்ஸ். இதில் 1 நாட்டிக்கல் மைல்னால் நான் சொல்லியிருக்கேன்ல, 1 நாட்டிக்கல் மைல்னால் 1.85 கிலோமீட்டர். இந்த கோஸ்டல் ஸ்டேட்ஸ் ஆஃப் இதுலேயும் வந்து சாவர்னிட்டி அண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் ஓவர் டெரிட்டோரியல் சி. These rights extend not only on the surface but also to the seabed, subsoil and even airspace. இப்போ இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. டெரிட்டோரியல் சிக்கு நான் சொல்கிறேன், டெரிட்டோரியல் வாட்டர்ன்றது இந்த இடம். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல அந்த கோஸ்டல் ஏரியா வந்து அவங்களோட லாஸை வந்து இந்த இடத்துல கொண்டு வந்துக்கலாம். இந்த இடம் வரையும் அவங்களே ஜூரிஸ்டிக்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த இடத்துக்கு மேலே ஃப்ளைட்டு போனால் கூட அந்த ஏரியா ஏரோட ஸ்பேஸ் கூட
அவங்க ஜூரிஸ்டிக்ஷன் கீழே தான் வரும். ஓகேவா? அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து கண்டிகுவஸ் ஜோன். ஓகேவா? 24 லைன் ஃப்ரம் பேஸ் லைன். ஏன்னா நான் வந்து இது பார்த்தீங்கன்னா 24 நாட்டிகல்ஸ் ஃப்ரம் பேஸ் லைன். நான் வந்து இதிலேருந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ்ன்னு சொன்னேன். பேஸ் லைன்லேருந்து பார்க்கும்போது 24 நாட்டிக்கல் மைல்ஸ். அதனால தான் இங்கே 24ன்னு போட்டிருக்காங்க. கண்டிகுவஸ் ஜோனில் வந்து அண்ட் இன்டர்மீடியேட்ரி ஜோன், இது வந்து ஒரு டெரிட்டோரியல் இதுக்கும் ஹை சீஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இது இங்கே வந்து ஏர் ஸ்பேஸுக்கெலாம் கிடையாது. ஆனால் வந்து ஜூரிஸ்டிக்ஷன் ஓசன் ஃப்ளோருக்கும் அந்த கடலோட அடிமட்டம் இருக்குல்ல, அந்த மாதிரி இதுக்கு தான் வந்து இது தவிர ஏர் ஸ்பேஸ் அந்த மாதிரிலாம் வந்து மேலே ஃப்ளைட் அந்த மாதிரிலாம் வந்து இது பார்க்கக்கூடாது. அதுக்கெலாம் இவங்களுக்கு வந்து பவர் கிடையாது அப்படின்ற மாதிரி. எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுக்கு வந்து 200 நாட்டிக்கல் மைல்ஸ் ஃப்ரம் பேஸ் லைன்னு பார்த்தோம். இதில் வந்து அந்த கோஸ்டல் ரைட்ஸ்க்கு வந்து கோஸ்டல் ஸ்டேட்ஸ் வந்து டஸ் நாட் ஹாவ் அ ரைட் டு ப்ரொஹிபிட் ஆர் லிமிட் ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன். ஒரு ஃப்ளைட்டோ இல்லை ஒரு ஷிப்போ அந்த இடத்துல வருதுன்னா அதை வந்து தடுக்கக்கூடாது. அவங்க வாட்டுக்கு பாஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுக்கு இந்த இது. இதில் மெயினாக வந்து இந்த ரிசோர்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கலாம். எக்ஸ்க்ளூசிவ் இப்போ சி இருக்குது, இந்த இடத்துல 200 நாட்டிக்கல் மைல் இதுவரையும் இருக்குன்னா இந்த இடத்துல உள்ள சீபெட் கீழே கடல் கீழே உள்ள நியூட்ரிஷன்ஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து அவங்க எடுத்துக்கலாம். ஹை சீஸ்னால் எல்லாத்தையும் தாண்டி இது வந்து ஓவரால் மேன் கைண்டுக்கு எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்ற மாதிரி. ஓகே, ரொம்ப டைம் எடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னும் நிறையா இருக்குது நம்ம பார்க்க வேண்டியது. ஓகே, லீகல் எஜுகேஷன். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். அப்படி தான் எல்லாமே சொல்கிறேன், ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்கேன். ஓகே, லீகல் எஜுகேஷன் பற்றி ஒரு ஆர்டிக்கல். இதில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இதில் ஒரு கான்டெக்ட்ஸ் மட்டும் நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். லீகல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குல்ல, நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி, அவங்க வந்து ஒரு எலைட்னா ஒரு ஹை லெவல்லே இது பண்ணுறாங்க, சொசைட்டி லெவலில் இருக்க மாட்டுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஐஐடியில் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து டிகிரி முடித்தோடனே வேலைக்கு வந்து ஒரு ஃபாரினில் போய் ஒரு பெரிய கம்பெனியில் செட்டில் ஆகணும் அப்படி தான் பார்க்குறாங்களே தவிர நம்ம சொசைட்டி அந்த லெவலில் யோசிக்க மாட்டுறாங்க. சொசைட்டிக்கு ஏதாச்சும் பண்ணணும் அந்த மாதிரி தான் இவங்களும். நேஷ்னல் லா யூனிவர்சிட்டியிலேருந்து வரவங்க டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அந்த மாதிரி இதில் லெவலுக்கு போயிடுறாங்க. இக்னோரிங் த ட்ரையல் அட்வொகசி, ஒரு சின்ன லெவலில் ட்ரையல் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணாததுனால அவங்களுக்கு வந்து அந்த சொசைட்டி லெவலில் அது தெரிய மாட்டேங்குது. சொசைட்டி ரியாலிட்டி வந்து அந்த லெவலில் டிட்டாச்னா அந்த இடத்துல சேர மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா பார்லேயே ஜாயின் பண்ண மாட்டுறாங்க. பார்னால் அந்த பாரில் ஜாயின் பண்ணால் தான் வந்து, பார்னால் கோர்ட் பார் சொல்கிறேன், கோர்ட் பாரில் வந்து ஜாயின் பண்ணால் தான் வந்து சின்ன சின்ன கேசஸ் அந்த மாதிரி ட்ரையல் கேசஸ்லாம் பார்ப்பாங்க. பட் அந்த மாதிரிலாம் போகாமல் டேரெக்டாக அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் லெவல், ஹை கோர்ட் லெவல் போகிறனால இதாகுது. இதுக்கு வந்து மெயினாக வந்து பெடகாகி, இம்பார்ட்டிங் பெடகாகினா எஜுகேஷன் மெத்தட் வந்து மோஸ்ட்லி பிளேஸ்மெண்ட் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கே தவிர அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் சொல்லித்தர மாட்டேங்குது. ஒரு பிளேஸ்மெண்ட் பண்ணணும், ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஒரு லீகல் அட்வைசராக இருக்கணும், அப்போ தான் காசு சம்பாதிக்க முடியும், அந்த மாதிரியே பிளேஸ்மெண்ட் நோக்கமாகவே இருக்காங்க. அதே மாதிரி இது வந்து என்ன தான் ஒரு நேஷ்னல் லா யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் இதுக்கு வந்து பார்ஷியலி ஸ்டேட்டு தான் வந்து ஃபண்ட் பண்ணுது. ஸோ அந்த ஸ்டேட்டோட பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிற வேண்டிய மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டேட் ஃபண்டு சில நேரம் கிடைக்காத போது சீரியஸ் க்ரைசிஸில் இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ரிசர்ச் ட்ரிவன் அகாடமிக்ஸ், அதாவது லீகல் எஜுகேஷன் வந்து எப்படி இருக்கணும்னா சோசியல் ரியாலிட்டிஸோட டிஸ்கனெக்ட் ஆகாமல், இங்கே வந்து இந்த மாதிரி இருக்குது, ஸோ சோசியல் ரியாலிட்டிஸோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரிசர்ச் ட்ரிவன் அகாடமிக்ஸாக இருக்கணும். செப்பரேட்டு ஃபேக்கல்ட்டிஸ் ஃபார் ரிசர்ச்சுக்கு தனியாக ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கணும், டீச்சிங்க்கு தனியாக ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கணும். அவங்களுக்கு அந்த ரிசர்ச் பண்ணுறவங்களுக்குலாம் இன்சென்டிவைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்டர்னல் இஷ்யூஸ் வேறு இருக்குது. அது என்னென்னா அந்த காம்படிஷன், ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குல்ல, அவங்களாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் ஃபேக்கல்ட்டி வைஸ் பார்க்கும் போதும் நல்லா ஹையர் லெவலில் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து அந்த லெவல் கிடைக்க மாட்டேது. இவங்களாம் நிறையா டைம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பெட்டர் ஃபேக்கல்ட்டி வேணும், மெத்தட் மாற்றணும், கரிக்குலம் மாற்றணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கிராஜுவேட் லெவல்லையும் போஸ்ட் கிராஜுவேட் லெவல்லையும் நம்ம வந்து சேஞ்சை உணர்ந்து நம்ம வந்து அதுக்காக வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும். யூஜி லெவலில், அதாவது கிராஜுவேட் லெவலில்
ப்ராக்டிக்கலாக படிக்கணும். நம்ம இப்போ இன்ஜினியரிங்கில் வந்து நம்ம வந்து என்ன தான் சப்ஜெக்ட் படித்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு லேப் இருக்கும், சப்ஜெக்ட் லேப் அப்படி தான் படிப்போம். அந்த மாதிரி அவங்க கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக படிக்கணும். பிஜி லெவலில் நம்ம படித்ததை வந்து இம்பார்ட் பண்ண தெரிஞ்சுருக்கணும். அதை வந்து நம்ம நாலேஜ் வந்து கிரிட்டிக்கலாக எவாலுவேட் பண்ண தெரியணும். இது எதுக்கு கரெக்டாக வரும் அந்த மாதிரி கொஞ்சம் பிரித்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீடு வந்து லா யூனிவர்சிட்டிஸை வந்து மல்டி யூனிவர்சிட்டிஸாக மாற்றணும். மல்டி யூனிவர்சிட்டிஸ்னால் லா டிகிரி மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து நிறையா இன்ஜினியரிங், ஹெல்த்து அந்த மாதிரி எல்லாமே கொண்டு வந்தால் தான் அவங்களுக்கு அந்த சோஷியல் ரியாலிட்டி தெரியும். அப்புறம் வந்து அதுக்குன்னு ஒரு இண்டிபெண்ட் ரெகுலேட்டர் வேணும். லீகல் எஜுகேஷன் பார்த்துக்கிறதுக்குன்னு தனியாக வந்து ஒரு அத்தாரிட்டி வேணும். அப்புறம் வந்து நேஷ்னல் லா யூனிவர்சிட்டிஸ் வந்து நிறையா பிளேசஸில் உள்ள நேஷ்னல் லா யூனிவர்சிட்டிஸ் வந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணால் இன்னும் கொஞ்சம் வந்து எஃபிஷியன்சியாக இருக்கும், அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து ஒரு சின்ன சின்ன ஆர்டிகல்ஸ் இந்த மிஸ்செலேனியஸ்ன்னு சொல்லிட்டு இது பண்ணேன். இதில் வந்து பிஎம்ஐ வந்து பிஎம்ஐன்னு ஒரு இண்டெக்ஸு, பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருக்குது பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ்னு. இது வந்து யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஐஹெச்எஸ் மார்க்கெட். ஸோ இது அதனால தான் இது இப்போ ஒரு ஆர்பிஐயோ யாரோ கொண்டு வந்திருந்தாங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொண்டு வந்திருப்பேன். இது வந்து ஒரு ப்ரைவேட் ஃபேர்ம்னால அது எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக தெரில. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சர்வீசஸ் செக்டார் வந்து அவங்களே வந்து 3 மந்த்து கடைசியாக அந்த 3 மந்த்ஸில் இந்த டிசம்பர் மந்த் வந்து ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்ற மாதிரி. நவம்பரில் 58.1% இருந்தது க்ரோத்து. இப்போ வந்து 55.5 தான் இருக்குது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் கீழே வந்துட்டுருக்கோம். ஏன்னா கோவிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 3 மந்த் லோ, சர்வீஸ் ஆக்டிவிட்டி வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி. இந்த பிஎம்ஐயில் இன்னொன்று நீங்கள் வச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிடுவோம். ஒரு செக்யூரிட்டிக்காக, சேஃப்டிக்காக தெரிஞ்சுக்கலாம். அதில் வந்து 0 to 100 வரையும் மார்க்ஸ் இருக்கும். இதில் வந்து 50க்கு கீழே எடுத்தோம்னா, லெஸ் தேன் 50 எடுத்தோம்னா நம்மளோடது வந்து கான்ட்ராக்டிங்னு சொல்லுவாங்க. கான்ட்ராக்டிங்னா க்ரோத் வந்து குறைஞ்சிட்டு வருது. கிரேட்டர் தேன் 50னா எக்ஸ்பேண்டிங், அதாவது க்ரோத் வந்து கூட்டிகிட்டு வருது. அதே 50 இருந்துச்சுன்னா எதுவுமே இல்லை, நோ சேஞ்ச் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? இது இந்த லெவல் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதே மாதிரி இது வந்து பேலிஸ்டிக் மிசைல் அப்படின்னா என்னன்றதுக்காக மட்டும் கொண்டு வந்தேன். இப்போ மிசைலில் வந்து 2 இருக்குது, க்ரூஸ் மிசைல், பேலிஸ்டிக் மிசைல்னு. க்ரூஸ் மிசைல்னால் ஒன்றும் இல்லை, இதுதான் கிரவுண்டுனா அப்படியே கிரவுண்டிலே போய் அட்டாக் பண்ணுறது. பேலிஸ்டிக் மிசைல்னால் பாதி தூரம் வரையும் நம்ம ஒரு புஷ் மாதிரி கொடுத்துட்டு நம்ம விட்டுருவோம். இந்த இடத்துலேருந்து அது டிஸ்இன்டகிரேட் ஆகி அப்படியே அதுவாக வந்து கிராவிட்டி வர ஃபோர்ஸில் போய் விழுகும். இந்த மாதிரி போகிறனால ரொம்ப தூரம் கவர் பண்ணும். க்ரூஸ் மிசைல்னால் கொஞ்சம் தான் கவர் பண்ண முடியும். ரேஞ்ச்னால் எவ்வளோ தூரம் போகுது. பேலிஸ்டிக் மிசைல்னால் 1500 கிலோமீட்டர் வரையும் போகலாம். க்ரூஸ் மிசைல் வந்து மோஸ்ட்லி வந்து 1000 கிலோமீட்டர், பட் அப் டு 4000 கிலோமீட்டர் வரையும் இப்போ டெஸ்ட்டில் போயிட்டுருக்காங்க. அடுத்த ஆல்டிடியூட் வந்து இது வந்து ஹை ஆல்டிடியூட், பேலிஸ்டிக் மிசைல் ஹை ஆல்டிடியூட். அதனால வந்து ஈஸிலி டிடெக்டபிள், மேலேருந்து வரனால தெரிஞ்சிடும். பட் க்ரூஸ் மிசைல் வந்து லோவாகவே போகிறனால, இப்போ பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குன்னா அதை ஒட்டியே போகிறனால நம்மளுக்கு தெரியாது, ஹார்ட் டு டிடெக்ட், கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ரேடாரோ ஏதாச்சும் வச்சா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ப்ரிசிஷன், பேலிஸ்டிக் மிசைல் வந்து few hundred மீட்டர்ஸில் விழுகும். இந்த ஏரியாவை நம்ம இப்படி தான் சொல்ல முடியும், இந்த இடத்துக்குள்ளே விழுகும்னு மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர. ஆனால் க்ரூஸ் மிசைலாக இருந்தால் இந்த பாயிண்ட் வச்சோம்னா இந்த டார்கெட் ஒரு ஃபியூ மீட்டர்ஸ்குள்ளே விழுந்துரும் அப்படின்ற மாதிரி. இது வந்து அக்யூரசி ரொம்ப. இந்த பாயிண்ட் வச்சோம்னா இந்த பாயிண்டில் போய் அடிக்குன்றது அக்யூரசி. அதே இது இந்த ஹோல் ஏரியாவில் எங்கேயாச்சும் போய் விழுகும் அப்படின்றது வந்து பேலிஸ்டிக் மிசைல். ஓகேவா? அடுத்து ஸ்பீடு வந்து 25,000 கிலோமீட்டருக்கு மேலே போகும் பேலிஸ்டிக் மிசைல். இது வந்து 1000 கிலோமீட்டர் தான். அதனால் 1000 கிலோமீட்டர் போகிறனால ஈஸியாக வந்து இன்டர்செப்ட் பண்ணிடலாம். இன்டர்செப்ட்னா வரும்போது அதை இன்னொரு மிசைல் வச்சு அடிக்கலாம். இதை வந்து வெரி ஹார்ட் டு இன்டர்செப்ட், ஏன்னா 25,000 கிலோமீட்டரில் வந்து விழுகிறனால. கிராவிட்டியில் தான் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். ஓகேவா? இது 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 இந்த பேலிஸ்டிக் மிசைல்னால் என்னென்னு சில பேர் தெரியாமல் இருப்பீங்க. ஸோ அதுக்காக ஃபாஸ்ட்டாக சொல்லணுமேன்றக்காக இந்த நியூஸ் கொண்டு வந்தேன். அதே மாதிரி இந்த நியூஸ்லேருந்து என்ன எடுத்துக்கலாம்னா ஏசியான். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன நியூஸ். பட்டு இது ஒரு 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 மேக்ஸிமம் ஒரு 3 to 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஒரு 3 மினிட்ஸ் நியூஸ் தான். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டால் யூஸாக இருக்குமேனு தான் இதெல்லாம் கொண்டு வந்தேன். பிஎம்ஐயும்
இந்த பேலிஸ்டிக் மிசைல்னால் டக்குன்னு என்னென்னு பார்த்துருவோம். அதே மாதிரி ஏசியானா என்னென்னு டக்குன்னு பார்த்துருவோம். இப்போ ஏசியான்னா அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன். ஓகேவா? ஏசியானா அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ். இது வந்து ஒரு ரீஜனல் ஆர்கனைசேஷன். எதுக்காகனா ப்ரொமோட் பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் amid rising tensions among Asia Pacific's post-colonial states. ஓகேவா? நம்ம பிரிட்டிஷ் காலனி முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்க கண்ட்ரிஸ் ஃபுல்லாக சேர்ந்து ஒரு அவங்களுக்கான ஒரு ஸ்டெபிலிட்டி கொண்டு வரதுக்காக ஏசியான்னு ஒன்று வந்து கொண்டு வந்தாங்க. இதோட மோட்டோ வந்து 1 விஷன் 1 ஐடென்டிட்டி 1 கம்யூனிட்டி. 8th ஆகஸ்ட் ஏசியான் டேன்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. செக்ரட்டரியேட் வந்து இந்தோனேஷியா ஜகார்ட்டாவில் இருக்குது. மெம்பர் நேஷன்ஸ் 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதில் இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, ப்ரூனை, வியட்நாம், லாவோஸ், மியான்மர், கம்போடியா. ஓகேவா? இது சும்மா மேப்பில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பிக்டோகிராஃபிக் மாதிரி இருக்குன்றக்கா திரும்ப கொண்டு வந்தேன். மியான்மர், தாய்லாந்து, கம்போடியா, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, இந்த இடத்துல ப்ரூனை, பிலிப்பைன்ஸ், லாவோஸ். ஓகேவா? வியட்நாம். இது ஒரு 2 மினிட்ஸாக இருக்குமா? நம்ம ஏசியான்னா ஒரு 4-5 வாட்டி வரப்போலாம் நான் வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்கேன். ஸோ தட் நம்ம இப்படியே கிளாஸ்லேயே வந்து முடிச்சிடலாம். ஏசியான்னா என்னென்னு நம்ம கண்ட்ரிஸ் ரிமெம்பர் பண்ணுற வரைக்கும் நான் திரும்ப கொண்டு வந்துகிட்டே இருக்கேன். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. 1.5 ஹவர்ஸ்க்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். ஓகே, பாருங்கள் கைஸ். தேங்க்யூ ஆல். ஏதாச்சும் உங்களுக்கு குவரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது பண்ணுறேன். நான் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.